நீங்கள் பயந்தது நடக்காது, விரும்பினது வரும் என்று சேனைகளின் கர்த்தருடைய வாய் எனக்கு சொல்லிற்று. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் இந்த உலகத்தை நியாயம் விசாரிக்க போகிறமாயிருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடியிணையற்ற நாமத்தை நான் உங்களை வாழ்த்துகிறேன். மாறாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மெல்சடாயின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. தலை வணங்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். போதக பிதாவுமன் போக்கிலும் வரவிலும் போதக பிதாவுமன் போக்கிலும் வரவிலும் ஆதரவு செய்திடும் கூட்டாளியும் என் தோழனும் எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மேகும் உலகில் துணை இயேசுவே, எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. கவலையில் ஆறுதலும் கண்குளில் அஞ்சோதியும் கவலையில் ஆறுதலும் கண்குளில் அஞ்சோதியும் கஷ்ட நோய் படுக்கையிலே கைகண்ட ஔஷதமும் எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. அணியும் ஆபரணமும் ஆஸ்தியும் சம்பாத்தியமும் அணியும் ஆபரணமும் ஆஸ்தியும் சம்பாத்தியமும் பிணையாளியும் மீட்பர்மன் பிரிய மத்தியஸ்தனும் எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மேகும் உலகில் துணை இயேசுவே, எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரமசிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, இந்த நாளில் எங்கள் மத்தியில் வந்தருளும், நீசனை மறைத்தருளும், நீர் பேசும். சகல சத்துக்களுடன் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன், பிசாசுங்கட்டு நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, அடியானையும் என்னை கேட்கிற மக்களையும் இந்த இடத்தையும் பரிபூர்ணமான ஆள்கை கொடுக்கிறேன். கத்ரா இயேசு கிறிஸ்து நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். கத்ரா இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன்
உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக்கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன். உட்காரலாம். ஆன்லைனில் வந்திருக்கிற யூடியூப், ஃபேஸ்புக் எல்லாத்திலும் வந்திருக்கிற அன்பு பிள்ளைகளுக்கு கர்த்தர் இயேசு நாமத்தில் நன்றியும் வாழ்த்துதலும். இன்னைக்கு எனக்கு பேசவே முடியாத நிலைமை இருந்தது. நேற்று இரவு வரை கடந்த 4-5 நாட்களாக ஒரே காய்ச்சல். ஒரு வார்த்தை பேசினாலும் இருமல், தாங்க முடியாத இருமல். என்ன அதிசயம் பாருங்கள். இப்போ போய் நம்முடைய தென்னிந்திய திருச்சபையில் செய்தியை கொடுத்து விட்டு அப்படியே நேரம் இங்கே வரேன். இது 2வது மெசேஜ். சிஎஸ்ஐ திருச்சபையில் நடந்த ஆராதனையில் கர்த்தருடைய செய்தியை கொடுத்து விட்டு இங்கே வந்து இப்போ நிற்கிறேன். ஆண்டவர் நல்லவர், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு பலன் உண்டு. ஆமேன் சொல்லுங்களேன். சரி, நான் கடைசி உங்களுக்கு வரவேற்பு சொல்வேன். மிக்க நன்றி. நீங்கள் ஜெபித்தீர்கள், என்னுடைய சுகவீனத்துக்காக ஜெபித்தீர்கள். நமக்கு பயந்தது ஒன்றும் நடக்கலை. ஆமேன் சொல்லுங்களேன். எல்லாரும் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் நாங்கள். அதனால் நான் எல்லாரையும் வர வேண்டாம் பக்கத்துலலாம் சொல்லினேன், என்னை தனியாக படுத்தி வச்சுருங்கன்னு. எல்லாரும் என் பக்கத்தில் தான் வந்தாங்க. ஒருத்தருக்கும் ஒன்றும் இல்லை. ஆண்டவர் நல்லவர். ஆமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உங்கள் ஜெபத்துக்கெல்லாம் நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சரி, இந்த நாளில் நம்முடைய சற்று நேர தியானத்திற்கு என்று எடுத்துக்கொண்ட வேத வசனம் அது சகரியா தீர்க்கனின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சகரியா 9:12 வாசிக்க கேட்கலாம். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். நம்பிக்கையுடைய சிறைகளே, உங்கள் அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். நாளைக்கு என்னைக்கா? இன்றைக்கு தருவேன். நம்பிக்கையுடைய சிறைகளை, சிறைப்பட்டு போனவர்களே, வாழ்க்கையில் கஷ்டப்படுகிறவர்களே, கண்ணீரோடு வாடுகிற மக்களே, நீங்கள் உங்கள் நம்பிக்கையுடைய சிறைகளை உங்கள் அரணுக்கு, உங்கள் பாதுகாப்பான இடத்துக்கு திரும்புங்கள். என்ன தரப்போகிறேன்? இரட்டத்தனையான நன்மையை தருவேன், இன்றைக்கு தருவேன். Today expecting a miracle right now, brother and sisters. இன்றைக்கு தருவேன். நாளை அல்ல, 2022 அல்ல, நான் எம்ஏ முடிக்கும் 2022 மே மாதத்தில் அல்ல, இன்றைக்கு தருவேன். சிறைப்பட்டு போன உன் வாழ்க்கை திருப்பி இன்றைக்கு நான் உனக்கு இரட்டிப்பான நன்மையை தரப்போகிறேன். இன்றைக்கு தருவேன், டபுள் போர்ஷன். இன்றைக்கு தருவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்றார். யாக்கோபு 1:17 சொல்கிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று. நன்மை தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. இரட்டிப்பான நன்மையை தருகிறவர் என்ற தலைப்பில் இன்று நான் உங்களோட வசனத்தை திருவுளம் பற்றி கொண்டிருக்கிறேன். அப்போஸ்தலர் 10:38 சொல்கிறது, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும், ஒரு பாயிண்ட் குறை, வல்லமையினால் அளவற்று நிரப்பியிருந்தார். ஆகவே அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராகவும் சுற்றித் திரிந்தார் என்று. நன்மை தேவனிடத்திலிருந்து வருகிறது, தீமை பிசாசிடத்திலிருந்து வருகிறது. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவனோ பிசாசினால் உண்டாயிருக்கிறான். நன்மை செய்ய கொண்டிருக்கும் ஆசையை தயை, அது தேவனுடைய இரக்கம், தேவனுடைய கிருபை. சிலருக்கு 24 மணி தீமை செய்வதே ஒரு குணமாக இருக்கும் பாருங்கள். அது நியாயப்படுத்திக் கொள்வார்கள். அதனால நீங்களும் அப்படி மாறணும் அவசியம் இல்லை. நாய் குரைக்கும், பன்றி உருமும், யானை பிளிரும், குதிரை கனைக்கும், கோழி சேவல் கூவும், மயில் அகவும், குயில் கூவும். அப்படி இருக்கிறதுனால நாமளும் அதை மாதிரி குறைச்சி பார்ப்போம். குறைக்க முடியுமா? உன்னுடைய இதயம் இந்த உலகத்தில் வாழும் வரை நன்மை செய்ய வேண்டும் என்று சிருஷ்டிக்கப்பட்ட இதயம். எத்தனை இடல் வந்தாலும், எத்தனை சேற்றை வாரி இறைத்தாலும், எத்தனை உனக்கு சுற்றி இடர்பாடுகள் நின்றாலும் ஆண்டவர் உன்னை நன்மை செய்வதற்காக உண்டாக்கி இருக்கிறார், நன்மையை நிரப்பி இருக்கிறார். எப்படி சார்? ஆண்டவர் தான் நன்மை செய்கிற, நாம நம்மளை சரி பண்ணிக்கொள்ள வேண்டாமா? நாம என்ன சரி பண்ணி கொள்ள வேண்டுமா என்று கேட்கலாம். நல்ல பாயசங்க, அழகான அடப்பிரதமம் அல்லது பச்சரிசி, அந்த பச்சை பயிர் பாயசம் அல்லது பால் பாயசம் வச்சுட்டு அழகாக வச்சிருக்கு, நெய்யெல்லாம் ஊற்றி முந்திரி கிஸ்மஸ் எல்லாம் போட்டு பயங்கரமாக வச்சிருக்கீங்க. இந்த வச்சிருக்கிற இந்த பாயசத்தை ஊற்றி வைக்கிற பாத்திரம் வந்து சாணி தெளிக்கிற பாத்திரமா இருந்தால் நல்லா இருக்குமா? அப்போ பாயசத்தை வைக்கிற பாத்திரமும் நன்றாய்த்தான் இருக்க வேண்டும். நன்மையை பெற்றுக்கொள்கிற உங்கள் இதயம் இன்றைக்கு நன்மையினால் நிரம்பி இருக்கட்டும், சுத்தமாகட்டும். ஆண்டவருடைய நன்மையினால் கர்த்தர் உங்களை நிரப்ப போகிறார், உங்களை ஆசீர்வாதத்தினால் நிரப்ப போகிறார், வல்லமையினால் நிரப்ப போகிறார். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன்,
ஒரு நன்மை உங்களுக்கு குறைபடாது. வேதம் சொல்லுகிற காரியம் அதுதான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நம்பிக்கையுடைய சிறைகளே உங்கள் அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்றார். வேதநாயக சாஸ்திரி அவர்கள் சரபோஜி மகாராஜா சபையில், அரச சபையில் ஆஸ்தான கவியாய் இருந்தவர். ஒரு நாள் இவர் இயேசுவினாதரை மட்டும்தான் பாடுவார், வேற யாரையும் பாட மாட்டார்னு அரசனுக்கு செய்தி போனது. பொறாமை பிடித்தவர்கள் அரசனத்தில் பிராது பண்ணி ஒரு கம்ப்ளைண்ட் சொன்னாங்க. நாளைக்கு இல்லைக்கு உங்களை பற்றியும் உங்கள் சாமியை பற்றியும் ஒரு பாட்டு பாட சொல்லிடுங்க. வேதநாயகம் பாடிட்டான்னா பார்த்துக்கங்க, பாட மாட்டான் பார்த்துக்கங்க. அரசு சொன்ன இல்லை பாடுவான், நீங்கள் சொல்லி பாருங்களேன். அரசன் கூப்பிட்டார். மற்ற எல்லாரையும் மந்திரி என்று அழைப்பா, இவர் மட்டும் அண்ணாச்சின்னு கூப்பிடுவாராம். அண்ணாச்சிங்க வாங்க, நாளைக்கு காலை 10 மணிக்கு என் சபையிலே என் குலதெய்வத்தை பற்றியும் என்னை பற்றியும் புகழ்ந்து ஒரு பாட்டை பாட வேண்டும். அப்படி பாடாவிட்டால் ஆட்கள் மத்தியில் தெருவில் உங்கள் தலை யானையை வைத்து காலினால மிதிக்கப்படும், இதுதான் தண்டனை போங்கள் என்றார். ரொம்ப சோர்வா வந்து வீட்டில் உட்கார்ந்துருந்தார். மனைவி கேட்டாங்க, யார் மனைவி? சாஸ்திரியோடைய மனைவி கேட்டாங்க, ஏன் ரொம்ப சோர்வா இருக்கிறீங்க அப்படின்னு. அப்போ என் மனைவி கேட்டாங்க, நாளைக்கு காத்தால அரசனை பற்றியும் அரசனுடைய குலதெய்வத்தை பற்றியும் அப்போ என்ன செய்ய போறீங்க? நான் ஒரு பாட்டு எழுதி வச்சுக்க, நீங்கள் அந்த சாமியை பற்றி பாட போறீங்களா, அரசனை பற்றி பாட? இல்லை, நாளைக்கு நீ சபையில் வந்து பாரு, அங்கே வந்து தெரியும்னார். சபைக்கு அழைக்கப்பட்டது, யானையெல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. சபையில் போனார். பாடுறீங்களா? அப்புறம் சாஸ்திர சொன்னார், அப்பனை பாடுவாயால் இந்த சுப்பனை எப்படி பாடுவேன்? இயேசுவையே துதிசை, கிறிஸ்தேசுவையே துதிசை, வானத்தையும் பூமி உண்டாக்கின அவரெல்லாம் வேற யாரும் துதிக்க மாட்டேன் அப்படின்னு பாடிட்டார். இப்ப என்னாச்சு? அரசன் நிச்சயமாக சாஸ்திரியாரை யானையின் காலை வைத்து தலையை மிதித்து கொள்வார்னு நினைச்சாங்க. அரசன் வந்தான். உங்கள் பக்தியை மெச்சின என்னாச்சு? இவ்வளவு பெரிய கொடூர தண்டனை நியமிக்கப்பட்ட போதிலும் உங்கள் விசுவாசத்தை தளர விடாமல் இவ்வளவு பெரிய காரியத்தை செய்ததினால் நான் உங்களை பாராட்ட, அவரையே நீங்கள் பாடினால் போதும் என்றார். உங்களுக்கு என்ன வேண்டும் கேளுங்கள். அவர் 18 பட்டியும் கேட்கல, எனக்கு ஒரு வேத புத்தகத்தை இங்கிலாந்துலேருந்து வாங்கி தாங்கன்னு கேட்டார். அவர் வருவித்து கொடுத்த வேத புத்தகம், ஒரு வயலின் கொடுத்தார், ஒரு கிரீடத்தை எடுத்து அவர் தலையில் வைத்தார். அந்த 400 வருஷங்களா அந்த வம்சாவளிகள் இன்றைக்கும் அந்த கிரீடத்தை வைத்து தான் பாடுவார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவரை உயர்த்தினவர்களுக்கு நம்பிக்கையுடைய சிறைகளே உங்கள் அரணுக்கு திரும்ப எத்தனை தர்றாராம்? 2 மடங்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களுக்கு சோதனை நேரம்தான், வேதனை நேரம்தான், உங்களுக்கு துன்பம் வரும் பொழுதுதான் ஆண்டவருக்குள் நீங்கள் இருக்கிறீர்களா இல்லையா என்பதை உங்களுக்கு பரிசோதனைக்க கொடுத்த தருணம் என்று நினைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் தனிமையில் இருக்கும் போது, வேதனையில் வாடும் பொழுது, துன்பத்தில் வாடும் பொழுது, பிரச்சனையில் இருக்கும் பொழுது உங்கள் இதயம் சோர்ந்து போயிடும். ஆண்டவர் எதுக்கு ஏற்றுக்கொண்டோம்? இவ்வளவு பெரிய பாடுகளா, இவ்வளவு பெரிய துன்பங்களா, இவ்வளவு பெரிய வேதனைகளா என்று பிரச்சனைகளை துடிப்பீர்கள். அப்பொழுதுதான் உங்கள் சோதனைக்கு, விசுவாசத்துக்கு சோதனை வரும், பரீட்சை வரும். இந்த பரீட்சையின் மத்தியில் தான் நீங்கள் ஆண்டவரை துதிக்கணும். அக்னியில் நின்று கொண்டு ஆண்டவரை துதிக்கணும். செங்கடல் முன்னாடி நிற்கும் போது ஆண்டவரை துதிக்கணும். வனாந்திரத்தில் ஆண்டவரை துதிக்கணும். உங்களை கல்லறிந்து கொல்ல வரும்போது கொல்ல வரும்பொழுது ஸ்தேவான் தானே, ஸ்தேவான மாதிரி தேவனுடைய தரிசனத்தை பார்க்க வேண்டும். சிறைச்சாலையில் இருந்து பவுலும் சீலாவும் ஆண்டவரை துதித்தது போல துதிக்க வேண்டும். இப்பொழுது என்ன நடக்கும் பாருங்கள். சிறைச்சாலை கதவுகள் திறந்தது, சிறைச்சாலை கதவுகள் திறந்தது, கட்டுக்கள் அவிழ்ந்தது, விடுதலை வந்துவிட்டது. விடுதலை வர வேண்டுமென்றால் துன்பத்தின் மத்தியிலும் அவரை துதிக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா. இரட்டிப்பான் நன்மையை என்ன செய்வாராம்? தருவார். சங்கீதம் 118 சங்கீதக்காரன் சொல்கிறான், நீதியின் வாசல்களை திறவுங்கள், அவற்றுக்கு நான் பிரவேசிக்கட்டும். நான் ஆண்டவருடைய துதியை சொல்லி வருவேன். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 126:4 சொல்கிறது, தெற்கத்தை வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறப்பை திருப்பும். வெகு காலம் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்பொழுதோ எப்படி இருக்குமாம்? ஜீவ விருட்சம் போல் இருக்குமாம். பல நாடுகளிலிருந்து எனக்கு தொலைபேசிகள் வருகிறது. ஐயோ, அவங்க இத்தனை நாள் என்னை தெரியாத நாட்டில் தெரியாத மக்களிடத்திலிருந்து கணக்கில் அடங்காத அழைப்புகள். அவர் சொல்கிறார்கள், இங்கே இத்தனை வருஷம் இந்தியாவில் எந்த இடத்துல இருந்தீங்க? ஐயோ, இப்படி ஒரு ஊழியரா, ஒரு அன்பு சகோதரி கிரில்ஸ்டான்னு எங்கள் சிதம்பரம் பகுதியிலேருந்து கூப்பிடுவாங்க. இப்போ அவங்க சொன்ன, ஐயா உங்கள் முகத்தை பார்த்தா போதும் கண்ணீராக வருது, ரோசாப்பூ மாதிரி ஒரு முகம், அதில் அப்படியே ஒளி. நான் சொன்னேன், எனக்கா ரோசாப்பூ மாதிரி முகம்? எங்கள் வீட்டிலேயே அசிங்கமானவன் நான் தான்.
அப்படி சொன்ன, இல்லையா நீங்க பிரசங்கம் பண்ற விதம், நீங்க பாடுகிற விதம், ஐயோ ஒரே பிரசங்கத்தை நான் 20 தடவை கேட்கறேங்க ஐயா. உங்க முகத்தை பார்க்க வேண்டும், இயேசுநாதருடைய பிரசன்னம் உங்கள் மேல் அப்படியே இருக்கிறது ஐயா, கண்ணீரா வரும் ஐயா உங்க பிரசங்கம் கேட்கும்போது. ஐயோ ஆண்டவர் உங்களை எப்படி பயன்படுத்த எத்தனை நாள் தெரியாம போச்சே அப்படின்னாங்க. இந்த செத்த நாயிலும் கேவலமானவனுக்கு ஒரு கிருபை, மண்ணோடு மண்ணாய் மக்கி போகிற சரீரத்துக்கு ஒரு மகிமை, இரட்டிப்பு மடங்கு நன்மை. இந்த சமுதாயத்தில், வாழ்க்கையில், குடும்பத்தில் அத்தனை பாடுகளுக்கு மத்தியிலும் நான் போய் ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால் படையிட்டு அவர் சமூகத்தில் வார்த்தையை பெற்றுக்கொண்ட உடனே என்னை உருமாற்றம் பெற வைக்கிறார். என் கைகளை மாற்றுகிறார், வாயை மாற்றுகிறார், என்னுடைய முகத்தை மாற்றுகிறார், என் வாழ்க்கையை மாறுகிறது. அற்புதமான தேவனுடைய கரம் இறங்குகிறது. அதிசயமான தேவன் இறங்கி அதிசயத்தை செய்கிறார். கர்த்தருடைய வல்லமை உள்ள கரத்தை வைத்து ஆசீர்வதிக்கிறார். ஜனங்களுக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் பயன்படுத்துகிறார். வெகு காலம் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல இருக்குமா. ஜான் பனியன் எத்தனை பேருக்கு தெரியும்? ஜான் பனியன் எத்தனை பேருக்கு தெரியும்? வேத புத்தகத்துக்கு அடுத்தபடி அவர் எழுதின புத்தகம் தான் இந்த உலகில் பிரசித்தி பெற்ற புத்தகம். என்ன தெரியுமா? மோட்ச பிரயாணம். மோட்ச பிரயாணம். இந்த மோட்ச பிரயாணத்தை எங்க எழுதினார் தெரியுமா? சிறையில் இருக்கும் பொழுது சிறையிலே போட்டு அவர்களை நாசப்படுத்தினார்கள். சிறைக்கு போனவர் வேத ஒன்றையும் எழுதவில்லை. மோட்ச பிரயாணம் என்ற ஒரு ஒப்பற்ற புத்தகத்தை, ஒப்பற்ற வார்த்தையை எழுதி உலகமெங்கும் அது பிரசித்தி பெற்றதாய் மாறியது. கர்த்தருடைய கரம் இறங்கியது, அது உலக பிரசித்தி பெற்ற புத்தகமாய் மாறியது. ஜான் பனியனுக்கு சிறையில் இருக்கும் பொழுது கொடுத்த வெளிப்பாடு, யோவானுக்கு சிறையில் இருக்க பத்மதீவிலே காணாத இடத்துல, கண்காணாத இடத்துல சிறையில் போட்டவனுக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாடு. ஆண்டவர் உங்களுக்கு சிறையில் இருந்த வாழ்க்கைக்கு 2 மடங்காய் ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். உபத்திரவத்தின் குகையில் உன்னை தெரிந்து கொண்டேன், சோதிக்கப்பட்ட பின்பு நான் சுத்த பொன்னாக விளங்குவேன், ஏற்ற சமயத்தில் உயர்த்துகிறவர் உங்களை, அனுகிரக காலத்தில் உனக்கு செவி கொடுத்தேன். சங்கீதம் 40:1 சொல்லுகிறது, நான் கர்த்தருக்காய் பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என் பக்கமாய் சாய்ந்து என் கூப்பிடின் சத்தத்தை கேட்டார். என் பக்கமாய் சாய்ந்து என் கூப்பிடின் சத்தத்தை கேட்டார். மகிமையா நிரப்புவார், வல்லமையா நிரப்புவார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, காலம் இருக்கும் பொழுது சிறைச்சாலை இருந்து வெளியே வந்து விட வேண்டும். ஒரு திருடன், ஒரு மனிதன் இருந்தான், கொடூர குணம் படைத்தவன், பல காரியங்களை செய்கிறவன், திருட்டு பொய் என்று சொல்லிக்கொண்டு வக்கீல்களுடைய வாத திறமைகளை, வக்கீல்களுக்கு பணத்தை கொடுத்து வாத திறமைகளினாலே அவன் ஏதோ வெற்றி பெற்று தன்னை குற்றவாளி அல்ல என்றதை நிரூபித்துக் கொண்டே வந்தான். அந்த வக்கீல்கள் தங்குகிற அபார்ட்மெண்ட்ஸ்ல ஒரு நீதியுள்ள ஒரு வக்கீல் இருந்தார். அவர் அடிக்கடி கூப்பிட்டு சொல்வார், தம்பி இப்படிப்பட்ட கொலையை செய்கிறாயே, இப்படிப்பட்ட குற்றங்களை செய்கிறாயே, இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறாயே, விட்டு விட்டு நல்லவனாய் மாறக்கூடாதா? இதற்காக இப்படி பணம் கொடுத்தா உன்னை கொலை செய்த உனக்கு கூட குற்றவாளி இல்லை என்று தீர்ப்பு சொல்கிற மக்கள் இதோ வக்கீல்கள் இருக்கிறார்கள். தயவு செய்து உன்னுடைய பாவ பழக்கத்தை விட்டு, உன்னுடைய குற்றங்களை விட்டு, உன்னுடைய கண்ணி இதோ பழக்கத்தை விட்டு மனம் திரும்பி விடு என்று. பாயா, உனக்கு நீ வாதாட தெரியாது போலுக்க, பணம் தந்தா வாதாட வேண்டியதானே போயிட்டான். ஒரு நாள் அந்த நாட்டிலேயே தலை சிறந்த ஒருவர், பெருந்தலைவர் கொலை செய்யப்பட்டார். அந்த கொலையை இவன் தான் செய்தான் என்று போலீசார் அவன் மீது பொய் பிராது போட்டு கைது செய்து கொண்டு வந்து நிறுத்தினார்கள். இவன் அதான் செய்யவில்லை. பல நாள் கெட்டிக்காரன் பொய்யும் பொருட்டு எவ்வளவு நாளைக்கான்? 8 நாளைக்குத்தான். பல நாள் குற்றம் செய்கிற ஒரு நாள் கடப்பாறையா முழுங்குற, கடப்பாறை வயிற்று கிழிச்சிட்டு வந்துடும். கூடா நட்பு கேடாய் முடியும், கூடா நட்பு கேடாய் முடியும். என் அன்புக்குரியவர்களே, வாழ்க்கை என்பது நமக்கு ஆண்டவர் நன்மை செய்து வாழ கொடுக்கப்பட்ட ஒரு தருணம். இந்த தருணத்தை பயன்படுத்தாத எந்த மனிதனும் அந்தோ பரிதாபம், ஒரு நாள் பரிதபிக்கப்பட்டவனாய் மாறிவிடுவான். மனம் திரும்ப நினைத்தாலும் அதற்கு வாய்ப்பு கிடைக்காது. நல்லவனாய் வாழ நினைத்தாலும் சமுதாயம் அங்கீகரிக்காது. இப்பொழுது இவன் அந்த பெருந்தலைவரை கொலை செய்து விட்டான் என்று சொல்லி குற்றம் சுமத்தப்பட்டு நீதிமன்றத்துக்கு கொண்டு வரப்பட்டான். இவனுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட இருந்தது. இப்பொழுது என்ன ஆச்சு பாருங்க, இந்த மரண தண்டனை விதிக்கப்பட இருந்தது. இவன் நினைச்சான், எல்லா வக்கீல்கள் டோட்டா இவன்ட்ட பணம் இல்லை, அவங்கெல்லாம் கைவிட்டுட்டாங்க, இனிமே உனக்காக வாதாட முடியாது, பணம் இல்லை, ஒன்றுமில்லை என்றார்கள். இவனுக்கு ஒரு ஞாபகம் வந்தது, எப்பொழுதும் எனக்கு யோசனை சொல்லுவாரே, நல்லாவா இருப்பா, மனம் திரும்பி இருப்பா, உன் பழைய பழக்கத்தை விட்டுருப்பா, பழைய ஃப்ரெண்ட்ஸை விட்டுருப்பா, ரவுடிகளோட சேராதப்பா, தீவர்களோட சேராதுன்னு சொல்லுவாரே, அப்படிப்பட்ட இதை எல்லாம் விட்டுருன்னு ஆலோசனை சொன்ன ஒரு நல்ல மனிதர் இருந்தாரே,
அந்த வக்கீலை ஏன் பார்க்க கூடாது என்று அவன் யோசித்தான். நேராக அந்த வக்கீல்கிட்ட ஓடினான். சொன்னான், ஐயா, நான் இந்த குற்றத்தை செய்யவில்லை, என்னை அநியாயமாய் சிறைப்படுத்தி விட்டார்கள், நான் இதை செய்யலையா. ஒரு நாள் குற்றம் செய்து வந்த பொழுதெல்லாம் நீங்கள் எனக்கு ஆலோசனை சொன்னீர்கள், நான் கேட்க மறுத்து விட்டேன். அன்றைக்கு என் நண்பர்கள் கூட இருந்தார்கள், பணம் இருந்தது, செல்வம் இருந்தது, அரசியல் செல்வாக்கு இருந்தது, என்னிடத்தில் திறமை இருந்தது, என்ன தப்பு பண்ணினாலும் மறைக்கக்கூடிய திறமை இருந்தது. இன்றைக்கு செய்யாத குற்றத்துக்கு நான் மாட்டிக்கொண்டேன், என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கள் என்று அந்த வக்கீலின் காலை பிடித்து அழுதான். அந்த வக்கீல் அமைதியா இருந்தார். அவர் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அவர் சொன்னார், தம்பி, என்னை மன்னிச்சிடுப்பா, உனக்காக நான் வாதாட முடியாதுயா. ஏன் சார், எதுக்காக? நேற்று வரை நான் வக்கீலா இருந்தேன், இன்றைக்கு தான் என் நீதிபதியாக பதவி உயர்வு பெற்றிருக்கிறேன். உன்னுடைய வழக்கின் தீர்ப்பே என் கையில் தான் வருகிறது. நான் உனக்காக பேச முடியாது, தீர்ப்பை மட்டும் வாசிக்க முடியும். உனக்கு மரண தண்டனை எழுதி வைத்திருக்கிறேன், பெற்றுக்கொள் என்றார். ஒரு பக்கம் மனதுருக்கமான ஆண்டவர், மறுபக்கம் பட்சிக்கிற அக்னி. அவர் நயங்காட்டி இழுத்து, அன்பினால் இழுத்து நல்ல யோசனை சொல்லும் பொழுது அவர் அன்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பா சொல்லும் அன்பாய் சொல்லும் போது உங்களுக்கு உரைக்காது, பாசமாய் சொல்லும் போது உரைக்காது. பிரம்பை எடுக்கும் போதும் தீர்ப்பு சொல்லும் பொழுதுதான் அப்பாவுடைய வேல்யூ எவ்வளவு என்று உங்களுக்கு தெரியும். அதே போலதான் ஆண்டவரும் அன்போடு அழைக்கிறார். அதை செய்யாதப்பா, அது தொடாதப்பா, அங்க போகாதப்பா, அவருடைய சேராதப்பா, நல்லோர் சொல் வார்த்தையை கேள், நல்லோருடைய பேச்சை கேள், நல்வழியிலே நடத்து, அப்படி இப்படி சொல்லும் பொழுது கசப்பா இருக்கும். அவர் வருவார், நியாயாதிபதியாக நீதிபதியாக வருவார். நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. அவர் தீர்ப்பு மட்டும் சொல்ல வல்லவராக இருப்பார், பதில் பேச முடியாது. அன்புக்குரியவர்களே, உங்கள் வாழ்வில் ஏதாவது ஒரு வழியில் மற்றவர்களையும் மனிதர்களையும் பெற்றோர்களையும் தாயையும் தகப்பனையும் உங்களை நண்பர்களை ஏமாற்றிக் கொண்டு வாழ்ந்து உங்களையே சிறையில் தள்ளிவிடாதீர்கள். ஒரு நாள் வரும், இத்தனை நாட்கள் இரக்கம் காட்டின தெய்வத்துக்கு வேறொரு முகம் உண்டே. பட்சிக்கிற அக்னி, ஜட்ஜ், நீதிபதியாக நிற்பார். நீ என்ன உடான் சுட்டால் நம்ப மாட்டார். டென்சிங்னால் நம்ப வச்சிடலாம், சதீஷை நம்ப வைக்கலாம், ஜெயந்தியை நம்ப வைக்கலாம். ஆனா மேல ஒருத்தர் இருக்கிறாரே, கர்த்தருடைய கண்கள், அவரை ஒரு நாள் நம்ம அப்படி இல்லை, நான் இப்படித்தான் செஞ்சேன், நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, ஏன்னா நீ தப்பா புரிஞ்சுட்டே சொல்ல முடியாதுன்னா. அவர் எண்ணங்களையும் நினைவுகளையும் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். எதற்காக இந்த போனை வச்சிருக்கிற, எதற்காக இந்த வாட்ஸ்அப் வச்சிருக்க, எதற்காக ஃபேஸ்புக் யூஸ் பண்ற, எதற்காக ஆன்லைன் கிளாஸுக்கு போற, எதற்காக அந்த பெண்ணோடு பேசுகிறாய், எதற்காக அந்த ஆணோடு பேசுகிறாய் என்பது எல்லாம் அவருக்கு தெரியும். God knows everything and all. God knows everything and all. தேவன் சகலவற்றையும் அறிவார். சாக்கு போக்கு சொல்ல இடமில்லை. சிந்தைகளை கொண்டு வந்து ஸ்கிரீன்ல போடுவார். நீ என்னெல்லாம் நினைச்சேன்னு. நான் அப்ப இதுக்கு தான் ரொம்ப பயந்தாங்க. நம்ம என்னெல்லாம் நினைச்சிருக்கோம், ஐயோ அப்பா இதை மட்டும் சீரியலா போட்டார்னா நம்ம டங்குவார் வந்து போயிடுமே. எல்லாம் இருப்பாங்களே, அந்த காலத்துல இருந்து ஆதாம் காலத்துல இந்த காலத்துல மக்கள் நிற்பாங்களே, நம்ம தாத்தா நிற்பான் சமுதாயத்தில். பிரதர் டென்சிங்லாம் பயங்கர பரிசுத்தவான், ஜெபிக்கிறவர். இதோ இப்ப இவனுப்பான், அந்த அவனுப்பான், இவனுப்பான். அங்கிள் ரொம்ப நல்லவர், உத்தமமான ஊழியக்காரர், நம்பிக்கிட்டு நம்ம பின்னாடி சுத்தி சுத்தி வந்து அவனுங்களாம் நிற்பாங்க. அவங்க முன்னாடி நம்மளை கிழிச்சு கேப்பை நிட்டுருவாரு. டோட்டல் நம்முடைய சீன் எல்லாருக்கும் முன்னாடி தெரியும். அதற்கு முன் தான் நம்பிக்கையுடைய சிறர்களே, எங்க திரும்புங்கள், அரணுக்கு பாதுகாப்புக்குள்ள ஓடி வந்திருப்பா. வந்துட்டே நான் என்ன தர்றேன், ரெட்டிப்பான நன்மையை தருவேன். நாளைக்கு இல்லடா, இன்றைக்கு. எக்ஸ்பெக்டிங் ஃபார் மிரக்கிள் ரைட் நோ. என்ன இன்னு தரும் நினைக்க 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இந்த பிரதிகூலங்களும் பிரயாசங்களும் ரோகங்களும் கண்ணீரும் துடைக்குவான். நின்ற காராகிரக ஜீவிதத்தினை மாற்றி மறிக்குவான். നിന്റെ കൂരിനും താഴ്വരെ കൂടെ നടക്കുന്ന ഈ സാഹചര്യത്തിൽ നിന്നെ പിടിച്ച് ഉയർത്തുവാൻ സർവശക്തനായ ദേവൻ നിന്റെ അടുക്കൽ വന്നിട്ടുണ്ട്. ദൈവത്തിനെ നീ സമർപ്പിക്കുമ്പോൾ, ദൈവത്തിന്റെ നാമത്തിനെ നീ വിശ്വസിക്കുമ്പോൾ, ആശ്രയം അവൻ തന്നെ, നിന്റെ ആശ്രയം അവൻ തന്നെ എന്ന് വിശ്വസിച്ച് അവന്റെ നാമത്തിൽ ശരണാഗം വയ്ക്കുമ്പോൾ ദൈവം നിന്നെ ഉയർത്താൻ സർവശക്തനാണ്.
ദൈവത്തിന്റെ സർവശക്തിയുള്ള കരം എന്നെ സ്പർശിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നു. എന്നെ ശ്രദ്ധിക്കുന്ന സഹോദര സഹോദരി, നിന്റെ ജീവിതത്തിനെ മാറ്റിമറിച്ച് നീ ഏത് സ്ഥലത്ത്, ഏത് ഗ്രാമത്ത്, ഏത് വീട്ടിൽ, ഏത് ഭവനത്തിൽ, ഏത് കുടുംബാംഗങ്ങൾ മധ്യയിലെ നീ അവമാനിക്കപ്പെട്ട് തലതാഴ്ത്തിന്നോ, ആ സ്ഥലത്തിന്റെ തല ഉയർത്തുവാൻ സർവശക്തനാണ്. കൈയടിച്ച് കർത്താവിനെ സ്തുതിക്കാം. எந்த வீட்டில், எந்த தெருவில், எந்த வேலையில், எந்த குடும்பத்தில், எந்த ஜாதியில், எந்த சமூகத்தில் நீ தலை குனிந்து நின்றாயோ, உன்னை பற்றி அங்கும் இங்கும் பேசினார்களே, உன் கையில் வாங்கி சாப்பிட்டு எச்சிக்கால நாய்களை போல உன்னை வாங்கி சாப்பிட்டு விட்டு மறைமுக போய் அவளை பத்தி தெரியாதா, இந்த அவனா அவன் ஒரு அப்படி சொன்னானோ, அவங்க மத்தியில் தான் உங்களை ராஜ கிரீடமாய் வைக்க போகிறார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எப்பொழுது நீங்கள் யார்கிட்ட வரணுமா? அடைக்கலத்துக்குள். எந்த அடைக்கலத்தில்? கர்த்தருடைய அரணுனான நம்பிக்கையுடைய சிறலுகை. எங்க திரும்புங்கள்? உங்கள் அரணுக்கு திரும்புங்கள், கர்த்தருடைய நாமத்துக்குள் திரும்புங்கள். தவறு செய்யாத உலகத்தில் ஒருவனுமே இல்லை. நீதியாய், முற்றிலும் நீதியாய் வாழ்கிற மனிதன் இந்த பூமியில ஒருவனும் இல்லை. 100%, இன்க்ளூடிங் myself, என்னையும் சேர்த்து தான் சொல்லுகிறேன். நன்மையே செய்து வாழத்தக்க மனிதன் இந்த பூமியில ஒருவனும் இல்லை. அப்ப அப்படியே வாழ்ந்துடலாமா? வேண்டாம் அம்பி, வேண்டாம். இந்த கர்மம் வேண்டாம், இந்த லவ் வேண்டாம், இந்த பொம்பளை வேண்டாம், இந்த ஆம்பளை வேண்டாம், இந்த சாட்டிங் வேண்டாம், டேட்டிங் வேண்டாம், இந்த உலகம், சினிமா, இச்சை, குடி, வெறி, கஞ்சா, புகையிலை, கோபம் ஒன்றும் எனக்கு வேண்டாம். இது இவ்வளவு நாள் செஞ்சேன், அது இன்பமா இருந்தது, ஆனால் என் உள்ளத்துக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கவே இல்லை. எனக்கு என் ஆண்டவர் போதும். அல்லேலூயா. என் உள்ளத்துக்கு சந்தோஷம் எப்பொழுதும் கண்மணியை போல காக்கிற இரவுண்டு சந்தோஷம். எத்தனை சந்தோஷம்! மகிமையான ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். எபிரேயர் 7:25, மார்க் 16:19 சொல்லுகிறது, உனக்காக பரிந்து பேசுகிற மத்தியஸ்தர், உனக்காக வழக்காடுகிற வக்கீலா இருக்கிறார் ஆண்டவர். நீ குற்றவாளியே இல்லை என்று சாத்தானத்தில் போராடி ஆண்டோட ராஜ்யத்துக்கு கொண்டு போக ஒரு வக்கீலா இருக்கும் பொழுதே மனம் திரும்பிவிட வேண்டும். அவன் நீதிபதியா வந்துட்டு அவன் டப்பா டான்ஸ் ஆடி போயிடும். இப்ப என்ன செய்யணும்? அவர் வக்கீலாக இருக்கிறார், வழக்கறிஞராக இருக்கிறார், உனக்காக பரிந்து பேசி ஆண்டவர் ராஜ்யத்துக்கு உன்னை கொண்டு போக வல்லவராக இருக்கிறார். எனவே ஆண்டவர் உனக்கு கொடுத்த தருணத்தில் மனம் திரும்பி விடு. கொடுத்த தருணத்தை என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, உலகமெங்கும் இருந்து என்னை கவனித்துக் கொண்டிருக்கிற ஆன்லைன்லையும், இது ஃபேஸ்புக், யூடியூப்ல கவனித்துக் கொண்டிருக்கிற அன்பானவர்களே, பிரசங்கத்தில் எல்லாம் பிரசங்கிமாரி எல்லாம் பாவி பாவி பாவி, கிறிஸ்தவங்களுக்கு வேற வேலையா இல்லை. அதை செய்யாத, இதை செய்யாத, பாவி பாவி பாவின்றான். என்ன பாவிங்க, இவங்களோட ரொம்ப கொடுமையா இருக்கு. நான் சொல்றேன் ஐயா, நல்லது, நீங்கள் உங்களை நல்லவங்களாக வச்சுக்கோங்க. பாவம் செய்கிறவனுக்கு என்ன பேரு? நம்ம மீன் விற்கிறவனை எப்படி கூப்பிடுவோம்? ஏ மீன் அப்படின்னு கூப்பிடுவோம். வெங்காயம் விற்கிறவனை ஏ வெங்காயம் அப்படின்னு கூப்பிடுவோம். டிரைவர், கார் ஓட்டுறவனை ஏ டிரைவர்னு கூப்பிடுவோம். மளிகை கடைக்காரன் அண்ணாச்சி, மளிகை கடைக்காரன் நிச்சயம்போம். அவனவன் விற்கிற பொருளை வைத்து அவனுடைய பேரை சொல்லி கூப்பிடுவோம். அவன் பேரை சொந்த பேரை கூட ஏ வெங்காயம்னு கூப்பிடுவோம், ஏ மீனுன்னு கூப்பிடுவோம், ஏ பால்காரரே அப்படின்னு கூப்பிடுவான். அப்போ விற்கும் பொருளை வைத்துக் கொண்டு அவன் அடையாளப்படுத்தப்படுகிறான். அப்போ பாஸ்டரை பாஸ்டர்ன்றோம், நீதிமானை நீதிமான்கிறோம், திருடுகிறவனை திருடுகிறோம். பாவம் செய்கிறவன் எப்படிங்க கூப்பிடணும்? ஏ பாவி அப்படி கூப்பிடணும். எப்படி கூப்பிடணுமா? ஏ பாவி, ஏ பாவி, மனம் திரும்பு. என்றைக்கு? நாளைக்கு அல்ல, என்றைக்கு? இன்றைக்கு. குணப்படு பாவி, தேவ கோபம் வரும் மேவி, இப்போ குணப்படு பாவி. கன பொழுதினில் காயம் மறந்து போம், காலமீருக்கையில் சீலமதாக நீ. கன பொழுதினில் காயம் மறந்து போம், காலமீருக்கையில் சீலமதாக நீ. குணப்படு பாவி, தேவ கோபம் வரும் மேவி, இப்போ குணப்படு பாவி.
எத்தனை நீ மறந்தாய், அவர் கற்பனையே துறந்தாய். பக்தியின்மை தெரிந்தாய், பொல்லா பாவ வழி திரிந்தாய். புத்திகட்ட ஆட்டு குட்டியே ஓடிவா, உத்தம மேய்ப்பனார் கத்தி அழைக்கின்ற. புத்திகட்ட ஆட்டு குட்டியே ஓடிவா, உத்தம மெய்ப்பனார் கத்தி அழைக்கிறார். குணப்படு பாவி, தேவ கோபம் வரும் மேவி. இப்போ குணப்படு பாவி. நீ நம்பாதே, இந்த உலகையும் நம்பாதே. பொன்னை நீ நம்பாதே, எந்த பொருளையும் நம்பாதே. தன்னை பலியிட்டு தாரணி மீட்டவர் உன்னையும் ரட்சிப்பார். அன்னவரை பற்று, தன்னை பலியிட்டு தாரணி மீட்டவர் உன்னையும் ரட்சிப்பார். அன்னவரை பற்று. குணப்படு பாவி, தேவ கோபம் வரும் மேவி. இப்போ குணப்படு பாவி. கன பொழுதினில் காயம் மறைந்து போம், காலமேருக்கையில் சீலமதாகனி. கன பொழுதினில் காயம் மறைந்து போம், காலமேருக்கையில் சீலமதாகனி. குணப்படு பாவி, தேவ கோபம் வரும் மேவி. இப்போ குணப்படு பாவி, இப்போ குணப்படு பாவி, இப்போ குணப்படு பாவி. குணப்படு பாவி, தேவ கோபம் வரும் மேவி. இப்போ எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்கு. ஆனால் ரட்சிப்புக்கு மட்டும் இன்றைக்கு அணுகிற காலம், இன்றைக்கே ரட்சணிய நாள். ஆடு கோழிக்காது தேதி வச்சு அடிப்பான். கிறிஸ்துமஸ்க்கு அடிச்சுக்கலாம், கவுத்தி போடுங்க. தலை கிறிஸ்துமஸுக்கு மருமையன் வருவான், அப்போ அடிச்சுக்கலாம். கிடா வளர்க்குறோம் எதுக்குங்க? ரம்சானுக்கு ஐயா, பக்ரீத்துக்கு ஐயா, அதுக்காவது ஒரு தேதியை நியமிக்கிறான். எந்த மனுஷனுக்கான தேதி நியமிச்சு போகிறான் ஐயா? நைட்டில் போகிறான், காலையில் சாமியானா போட்டிருக்கு, மூக்கில் பஞ்சு வச்சிருக்கு, மவுத் ஆகிட்டாரு. பார்க்குறவங்கெல்லாம் கடைசியாக பார்த்துக்கங்க, வாயில் வாய்க்கரிசி. ஏய் மனுஷனே, உன்னுடைய வாழ்வு நிரந்தரமானதல்ல. காலம் இருக்கையில் சீலமதாக நீ குணப்படு பாவி. பைக்கில் போற திரும்பி வந்தா நிச்சயம், இல்லாட்டி இல்லப்பா. நீ எல்லாம் ஒரு ஆளா, நான் பொழைச்சிக்கிறேன் அப்படி காலத்துக்கு போட்டு போக கூடாது. கப்பு கிழிஞ்சு போயிடும் பார்த்துக்கங்க. நாளைக்கு இந்த பட்டணத்திலே போய் வியாபாரம் பண்ணி நான் பணக்காரன் ஆகிவிடுவேன் சொல்லுறாயே, மாயக்கானை இன்று ராத்திரே உன் ஜீவன் எடுக்கப்படுமானா எங்கே போவாய்? கேட்கிறாரா இல்லையா? கர்த்தருக்கு சித்தமானால் சொல்லு. கர்த்தருக்கு சித்தமானால் அந்த வேலை செய்வேன். கர்த்தருக்கு சித்தமானால் இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணுவேன். கர்த்தருக்கு சித்தமான இந்த வியாபாரம் பண்ணுவேன். கர்த்தருக்கு சித்தமானால் படிப்பேன். அதெல்லாம் எப்படி? அவரும் அப்படி சொல்லிடுவாரு. பேசாதவர் மௌனமா இருந்து விடுவார். 10 சொல்ல மாட்டார். கீழ்ப்படியாதவன்ட்டு ஆண்டவர் பேச விரும்புறது இல்லைங்க.
கீழ்ப்படியாதவன் எந்த வீட்டில் இருந்தாலும் அத்தனாசம் குட்டிச்சவர் தான். யோனா கீழ்ப்படையலை. எங்கே போச்சுனாரு? நினிவேக்கு போச்சுன்னா. அவன் எங்கே போனான்? தர்சிஸ்க்கு போச்சோன்னா. முதல்ல பாருங்க, ஏறின கப்பல் ஆடிடுச்சு, கடல் கொந்தளிக்குது. கீழ்ப்படியாதப்ப எந்த வீட்டில் இருந்தாலும் அந்த வீட்டில் கொந்தளிப்பு தான். அப்புறம் கடல் கொந்தளிச்சு, கப்பல் ஆடிச்சு, வீடே ஆடி போச்சு, அந்த சிந்தலை ஆயிடுச்சு. அடுத்து கடல் இருக்கிற பொருளை எல்லாம் தூக்கி போட்டாங்க. வீட்டில் இருக்க அம்புடி சாமானும் காலி, எம்டி ஆயிடுச்சு. அப்பமாவது மனம் திருமணம் இல்லை. அப்பவும் வைராக்கியத்தில் பாம்பாருங்க. வைராக்கியத்துக்கு மைக்கத்தை முழுங்குவான். வைராக்கியத்துக்கு மைக்கத்தையை முழுங்குறது. என் பிடிச்ச முயலுக்கு 3 கால், ராத்திரி பகல மூஞ்சை கடிச்சுக்கிட்டு அப்படி இஞ்சி தின்னுட்டு அரக்கில் இஞ்சி தின்னு உட்காந்து கால் அமிக்கி விடுறான். எனக்கு ஒரு சந்தோஷமா அமிக்கி விடாத்தானே நல்லா இருக்கும். உங்களோடு தான் இருப்பேன் கடைசி வரை. 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வார்த்தை இல்லை. கொடுக்கறத கொடுத்தா தான் குடம் கொண்டு தண்ணிக்கு போகலாம். இப்போ கப்பல் காலி. யார் இருந்ததுனால? கீழ்ப்படி. யோனான்னு பேரை சொல்லாதீங்க. கீழ்ப்படியாத இருந்தனால. கீழ்ப்படியாத அபிஷேகம் இருந்தாலும் சரி, தனமா இருந்தாலும் சரி, அந்த வீட்டுக்கு நாசம் தான். கர்த்தருக்கு கீழ்ப்படியாதன்மே இருந்தா அந்த வீட்டுக்கு நாசம் தான். இப்ப கீழ்ப்படியாதன் மேல் தேவ கோபாக்கன். இப்போ கப்பல் சரக்கு விட்டு, சரி என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு கப்பல் மாலுமே கப்பல் ஊழியர்களும் நினைக்கிறாங்க, நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா? யாரால இந்த புயல் வந்துச்சு, இந்த காற்றாவது கப்பல் ஆடுதுன்னு சீட்டு போட்டு பார்ப்போம். அப்பமாவது இந்த யோனா சொல்லியிருக்கலாம், சார் நான் தான் சார், ஆண்டவர் சொல்லுக்கு கீழ்ப்படியாமல் அடங்காத பய உள்ள, நான் தரதில் போய் எங்கள் அம்மாவுக்கும் கீழ்ப்படிய மாட்டேன், அப்பனுக்கும் கீழ்ப்படிய மாட்டேன், மாமனுக்கும் கீழ்ப்படிய மாட்டேன், என்ன சொன்னால் அவங்க வாயை மாவை வச்சு அடைச்சிருவேன், நான் கர்த்தருக்கும் கீழ்ப்படியாமல் நான் நினிவேக்கு போச்சு, நான் தர்சீசுக்கு போய் கொண்டிருக்கிறேன், நான் என்னால் தான் இந்த புயல் வந்தது, என்னை தூக்கி கடலில் போட்டுருங்க அப்படின்னு சொல்லலை. அமைதியாக இருந்தான். சீட்டு போட்டார்கள். கர்த்தர் விடுவாரா? யாருன்னு கண்டுகிட்டு சீட்டோ வென்றால் யோனாவின் பேருக்கு விழுந்தது. யாருக்கு பேரோட காட்டி கொடுத்துருவாரு, டேட்டோட காட்டி கொடுத்துருவாரு, கதையோட காட்டி கொடுப்பாரு, யாரோடு இருந்தேன்னு காட்டி கொடுத்துருப்பாரு. எங்கே போய் அடித்தட்டில் படுத்திருந்தாலும் அங்கேயும் வந்து அவர் காட்டி கொடுப்பார். எங்கே ஓடுவாய்? எங்கே? நான் ஒரு ஆப் வச்சிருக்கேன் அங்கிள், யாராலும் கண்டுபிடிக்க முடியும். உங்க மொபைல் என்ன பண்ணட்டுமா? உங்க மொபைலில் உள்ளதை நான் பார்த்துட்டு வீட்டில் இருந்து சொல்லட்டுமா அங்கிள்? சொல்லு. உனக்கே இப்படி திறமை இருந்துச்சுன்னா அவருக்கு எம்பிட்டு இருக்குயா. அந்த கண்டுபிடிக்க மூளையை கொடுத்த தெய்வத்துக்கு, மாஸ்டர் மைண்டுக்கு எப்படி இருக்கும்? கையை தட்டுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை ஆப்பு வச்சிருப்பார் உனக்கு. இப்போ சீட்டோ வென்றால் யோனாவின் பேருக்கு விழுந்து, சீட்டு விழுந்ததும் அவன் சொல்றான், நான் தான் கீழ்ப்படியாத பைய. எல்லாம் அவனும் கெட்ட பின்பு ஞானி. சட்டி சுட்டதடா, கை விட்டதடா, புத்தி கெட்டதடா. என்னது? சட்டி சுட்டதடா, கை விட்டதடா, என்னது? புத்தி கெட்டதடா, நெஞ்சை தொட்டதடா. இப்போ கெட்ட பின்பு ஞானி, கண்கட்ட பின்பு சூரிய நமஸ்காரம். கெட்ட பின்பு சொல்றான், நான் தான் இப்படி ஆண்டவர் கீழ்ப்படியாம வரேன், என்ன தூக்கி கடலை போங்க. செத்தாலும் ஜாமியா, நீ சொல்ற ஊழியத்துக்கு வரமாட்டேன், நான் வேலைக்கு போறேன், 4 காசு சம்பாதிப்பேன். மாம்பாறு சிங்கப்பூரில் போய், அங்கே போய், அமெரிக்காவில் போய், சவுதியில் போய், எம்புட்டு காசு நான் பென்சு கார் வாங்கி உன் முன்னாடி வந்து நிற்கிறேன் பாரியா. ஏசுமார வரல, என் காரில் வந்து ஏறி உட்காரலாம் கேட்பேன், நான் ஏற விட மாட்டேன். நினப்பு தான் பொழப்ப கெடுக்குதான் சிலவனுக்கு. எல்லாருக்கும் இந்த அடி இருக்காது பார்த்துக்கோங்க. ஆண்டவர் யாரை நேசிக்கிறாரோ அவனுக்கு மட்டும்தான் அந்த கண்ட்ரோலுங்க. வேற எல்லாம் தண்ணி தெளிச்சு விட்டாச்சு. இப்போ 2 பிள்ளை உங்களுக்கு இருந்துச்சுமா, உங்கள் பையன் தானே சிஸ்டர் என்ன செய்யறான்? என் ராசா, என் மகன் இந்த ஊழியத்தில் இருக்கான் ஐயா, அண்ணனோட போகிறான் வர்றான், என் புள்ள முதல்ல மாதிரி இல்லை, ஐயோ அவன் அழகோ அழகு, கொள்ளை அழகு, அவன் பேசினா அழகு, அவன் ஒழுக்கம், அவனுடைய பண்பாடு, அவன் ட்ரெஸ் கோடெல்லாம் என்ன ராஜா வீட்டு பிள்ளை மாதிரியே இருக்கான். சந்தோஷமா இருக்குமா இல்லையா? உங்கள் பிள்ளை இருந்தானு அது பையன் உள்ள கிடக்குது. ஐயோ என்னத்தை கண்டேன். இங்கே ஒரு பிள்ளை என்று பிள்ளையில் இல்லை என்று ஏங்குவார் பலருக்கு, இங்கு வந்து ஏன் பிறந்தாய் செல்ல மகனே? நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே நீயும் வந்து ஏன் பிறந்தாய் செல்ல மகனே. நிறைய வீட்டில் தாய் பெத்துட்டேன்னு கடமைக்காக பெத்துட்டமேன்னு வளர்க்குறா. அப்படி தருதல போய் உள்ள யாருக்குது? இந்த யோனாவும் இப்படிதான் போனான். என்னாச்சு? சீட்டோ வென்றால் யோனாவின் பேருக்கு விழுந்தது. அப்பவும் சொல்றான், எனக்கு கரையில் கொண்டு விட்டுட்டு பெருங்க பிளேஸ் சொல்லலை, செத்தாலும் ஜாமே அவருக்கு கீழ்ப்படிய மாட்டேன். ஏமா அங்கே வரு அடிக்கடி பேசிக்கிட்டு இருக்காது. அது ஏசுமர் அவருக்கு போச்சோன்னே பார்த்துக்க, எனக்கு விருப்பம் இல்லை, செத்தாலும் ஜாவேன், நான் ஆஸ்திரேலியாவுக்கு போகிறேன்,
அமெரிக்காவுக்கு போகிறேன், என்னைய பார்த்துட்டு பாருங்க, கண்டமனூரில் ஹெட்டாக, சிங்கப்பூரில் ஹெட்டாக, ஆஸ்திரேலியாவில் ஹெட்டாக, எல்லா இடத்துலையும் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கட்டுங்க. அதனால நான் அங்கே போக மாட்டேன், போக வேண்டாம். என்ன செய்யுங்கள், என்னை தூக்கி எங்கே போடுங்க, கடலிலே போட்டு செத்தாலும் ஜாவின ஒழிய உன்ட்ட வரமாட்டேயா. தம்பி அப்படி கடை நினைக்கிறியா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னையா, தப்பா நினைச்சிடாத. அப்போ உங்ககிட்ட வரமாட்டேன், ஆண்டவர் வேலையை செய்ய மாட்டேன். எப்படி நீ அடம் பிடிக்கிறோ உன்னைய தான் அவர் பிடிப்பார். நீ வரமாட்டேன்னு சொன்னேன்னா நீ தாண்டா வேணும். வாரேன்னு சொல்றேன், வேண்டவே வேண்டாம். வரமாட்டேன்னு ஒருத்தன் 85 கிலோமீட்டர் நடந்து போய் லேகியோன் என்ற ஒருவனுக்கு இருந்த 2000 பிசாசை துரத்தின உடனே அவன் குணமடைந்து இயேசுவை பின்பற்ற கேட்கிறான். இல்லை, நீ போய் நீ சாட்சி சொல், என்னை பின்பற்ற வேண்டான்ட்டாரு. இன்னொருத்தர் போகும்போது ஒரு வாலிபனை கூப்பிடார், வாப்பா என் ஊழியம் செய்யணும். இல்லை எங்க அப்பா செத்து போயிட்டாரு, அடக்கம் பண்ணிட்டு வரேன். யாருக்கும் இறக்கம் இல்லை, போய் அதை செய்யன்னு சொல்லாமல. மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்ன பின்பற்றி வானாரு. நீ அடம் பிடிச்சேன்னா மூக்கணங்கயிறு போட்டுருவாரு. அதனால வலை வீசும் போதே வந்துரு, தூண்டில் போட்டா சிலுவா கிழிஞ்சு போயிடும். வலை வீசினா பொத்துனாப்புறம் வந்துடும் மீன், தூண்டில் போட்டு இழுத்தா என்னடா ஆகும், சிலுவா கிழிஞ்சிரும். அப்போ சரியா கூப்பிடும் போதே அடங்கி போடணும். வம்பு பண்ணுன்னு வச்சுக்க சிலுவா கிழிச்சிருவாரு. இப்போ தூக்கி கடல்ல போட சொல்லிட்டாரு, போட்டாச்சு. அங்க கடல்ல ஒரு மீன் ஜெபம் பண்ணுது, ஆண்டவரே ஒரு அயோக்கிய பைய, ஒரு கீழ்ப்படியாத பைய, எந்த இடத்துல தங்காத பைய தூக்கி போட சொல்றாரு. மீனுக்கு எனக்கு நீ கட்டளை கொடுத்துட்டேரு. எனக்கு அந்த மீன் என்ன செஞ்சான், வாங்கி மீனுக்கு கட்டளையிட்டார். பெரிய மீன் யோனாவை விழுங்கி போட்டது. ஆனா விஞ்ஞானிகளும் சரத்தாளர்கள் சொல்றாங்க, அந்த 3 நாளுக்கு மீனுக்கு நிம்மதி இல்லையா. ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். உயிருள்ள ஒரு பொருள் வயிற்றுக்குள்ள கடந்துக்கிட்டு கடமுடான்னு உருட்டுச்சுன்னா நமக்கு நிம்மதி இருக்குமா? ஜீரணிக்காத பொருள். அண்ணே நோவா என்ன வாங்குவீங்க, யூனோ வாங்கி குடிக்கவானே. இவங்க உடனே ஒன்று சொல்லுவாங்க, அங்கே ஓமத்திரம் என்னது, ஓம வாட்டர் குடிங்கனே, ஓமத்தை கரைச்சி குடிங்கனே. இவன் என்னென்னமோ மருந்து சொல்லுவாங்க. அங்கிள் ஒரு சமணம் படிச்சு பாருங்க, ஒரு அடிச்சு பார்த்தாலும் எனக்கு முடிய மாட்டேங்குது. ஏதோ மாத்திரை, என்ன அங்கிள் உங்கள் வயிறு இவ்வளவு சத்தம் கேட்குதுன்னு நான் நேற்று சொன்னேன். ஏதோ ஒரு மாத்திரையை சாப்பிட்டேன்டா, இந்த காய்ச்சலுக்குன்னு கொடுத்தாங்க, எனக்கு கஷ்டமா இருக்குன்னு. இப்போ இந்த மீன் ஜெபம் பண்ணிச்சான், ஆண்டவரே இந்த கீழ்ப்படியாத நாயை எனக்குள்ள போட்டு, இந்த கீழ்ப்படியாத பையில எனக்கு போட்டு, எனக்கு 3 நாள் சாப்பிட முடியல, ஃபாஸ்டிங்ல கிடக்கிறேன், வயிற்றுக்குள்ள உருண்டுக்கிட்டே கிடக்கிறானே, அவனை ஜீரணிக்கவும் விட மாட்டேங்கிறே. நீ உத்தரவு கொடுத்தா தானே நான் ஜீரணிக்கலாம். கர்த்தர் மீனுக்கும் நிம்மதி இல்லை. அப்ப கீழ்ப்படியாத வீட்டில் இருந்தா வீட்டில் நிம்மதி இல்லை, சபையில நிம்மதி இல்லை, கப்பல்ல நிம்மதி இல்லை. இப்ப முழுங்கின மீனுக்கும் நிம்மதி இல்லை. இந்த மீனுக்கு கர்த்தர் உத்தரவு கொடுத்தார். உத்தரவு கொடுத்தது கடல் ஒரு ஜெபம் பண்ணுது, ஆண்டவரே இந்த கீழ்ப்படியாத நாயை எனக்கு கூட கடல் கக்கி போட்டுறாம கரையில போய் கக்கி போட உத்தரவு கூடும் வீட்டுக்கு. என்ன பார்த்து கீழ்ப்படியாதவனுக்கு எவ்வளவு பெரிய சிச்சை பாருங்க. எந்த இடத்துல இருந்தாலும் அத்தனாசம் குட்டிச்சௌரியா, நீ தொட்டதே விளங்காது. யார் தொட்டது விளங்காது. எந்த வேலைக்கு போனாலும் நிக்க மாட்டேன், எந்த ஒர்க் ஷாப் வச்சாலும் விளங்காது, எந்த வியாபாரம் பண்ணாலும் விளங்காது. இது சாபமான வார்த்தை இல்ல, இது பிப்ளிக்கல் ட்ரூத். கர்த்தர் உன்னை அழைத்து விட்டால், கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டால், கர்த்தர் உன்னை தம்முடைய வேலைக்கு அழைத்து விட்டால், நீ வேற என்ன செஞ்சாலும் ஆசீர்வாதம் இருக்காது. அவர் கட்டைசுவரை பிடித்துக் கொள்வார். பார்த்து கர்த்தர் சித்தத்துக்கு பிடிக்கப்பட்டவன், நீ கர்த்தராலே பிடிக்கப்பட்டவன், நான் இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன். பாடுற பாசம் இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன். கர்த்தரை பிடித்திருக்கிறார், விட மாட்டா. நீ எங்க போனாலும் நீ ஓடித்தான் பாரு, நீயே பெருசா அவர் பெருசான்னு பார்த்துருவோம். கர்த்தர் எங்க போனாலும் உன்னை விட மாட்டால, எங்க போனாலும் விட மாட்டார். என்ன சிந்தனை பண்ணாலும் சிந்தனை குழப்பி பைத்தியமாக்கி விட்டுருவார் கர்த்தர். இப்ப யோனாவுக்கு மீன் ஜெபம் பண்ணிச்சு, மீன் போய் யோனாவை எங்கே கக்கி போட்டது, கரையிலே கக்கி போட்டது. இதுக்கு பிறகுதான் மனம் திரும்பி எங்க போறாரு ராசா நினைவே. ஆனா ஒரு குட் திங் அவன்கிட்ட பார்த்தேன் பாருங்க, மீனின் வயிற்று கடற்பாசி சூழ்ந்து இருள் சூழ்ந்து அவனுக்கு நாத்தம் பிடிச்ச அந்த இடத்துல நெருக்கம் வந்த போது அப்பத்தான் மனம் திரும்பி ஒரு ஜெபம் பண்ணான். மீனின் வயிற்றை ஜெப வீடாக மாற்றிக்கொண்டான். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னை விசாலத்திலே கொண்டு வந்து விட்டார். கைகளை தட்டே ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீ உனக்கு வர்ற நெருக்கத்திலே, உனக்கு வர்ற போராட்டத்திலே, உனக்கு வர்ற சஞ்சலத்திலே அது அந்த நேரத்தை ஜெப வீடாய் மாற்றிவிடு. அந்த இருளை, அந்த அழுக்கை, அந்த நேரத்தை ஆண்டவருடைய பரிசுத்த ஸ்தலமாய் மாற்றிவிடு. உனக்காக ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர். உனக்காக கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர்.
ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். எத்தனை சந்தோஷம், எத்தனை சந்தோஷம், எத்தனை சந்தோஷம். கர்த்தர் இரட்டிப்பான நன்மையை உங்களுக்கு கொடுக்கார். அடுத்து, துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் உங்களுக்கு மகிழ்ச்சியானப்பா. சங்கீதம் 90:15 வாசிக்கலாம். 90ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய், 2020 துன்பத்தை கண்ட நாள், வருஷங்களுக்கு சரியாய், நாட்களுக்கு சரியாய் எங்களை மகிழ்ச்சினால் நிரப்பும். துன்பத்தை கண்ட நாளுக்கு சரியாய். ஒரு பள்ளம்னா மேடுன்னு ஒன்று இருக்கும், ஒரு மேடுனா பள்ளம்னு ஒன்று இருக்கும். இந்த வாழ்க்கையில உங்களுக்கு வர்ற பிரச்சனைகளில் எல்லாவற்றிலும் பள்ளம் மேடு எல்லாம் மாறி மாறி வரும் பாருங்கள். துன்பமும் இன்பமும் மாறி மாறி வரும். இந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களை இப்ப துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியா என்ன செய்ய போறாரு? மகிழ்ச்சினால் நிரப்ப போறார். நீ வேதனை அனுபவித்த நாட்களுக்கு தகுந்த உன்னை மகிழ்ச்சியால் நிரப்புவார், சந்தோஷத்தினால் நிரப்புவார். இது ஒரு 8 மாதம் சம்பளமே வரலைங்கய்யா, அம்மா அண்ணே பாட்டுக்கே ரொம்ப கஷ்டம். 8 மாதம் கழிச்சு ஒரு ஃபோன் பண்ணுங்க, அண்ணே போன மாதம் ஜெபம் பண்ணோம், அரசாங்கம் ஒரு உத்தரவு ஜீவ போட்டுருச்சுன்னே 8 மாத சம்பளத்தை ஒட்டுமொத்தமாக கொடுக்க சொல்லி. அப்போ காத்திருந்ததற்கு ஒரு பலன், அது போனஸ் வட்டியோடு கொடுக்க சொல்லிச்சு. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கிறவர், பலப்படுத்துகிறவர், உங்களுக்காக ஆசீர்வாதத்தை ஊற்றுகிற துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாய் உங்களை மகிழ்ச்சியாக நிரப்ப தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்திருக்கிறோம். எனவேதான் பக்தி உள்ளவன் சொல்லுகிறான், என் பலன் ஒடுங்கும் பொழுது கர்த்தாவே என்னை கைவிடாதிரும். என் பலன் ஒடுங்கும் பொழுது, என் பலன் ஒடுங்கும் பொழுது கர்த்தாவே நீர் என்னை கைவிடாதிரும். பக்தி உள்ள ஒரு பிஷப் ஒருவர் இருந்தார். ஆண்டவர் குத்தமாய் ஊழியம் செய்தவர், மகிமையா நிரம்பினவர். அவர் கடைசியில் வயசாயிடுச்சு, இறக்க போறாரு. கடைசி மூச்சு, அந்த கடைசி மூச்சு வாங்கிட்டு இருக்குது. அவர் பார்க்க வந்தவங்க எல்லாரையும் மறந்துட்டார். மனைவியை தெரியல, பிள்ளைங்களை தெரியல, பேர குழந்தைங்களை தெரியல, ஒருத்தருமே தெரியல. அவரோடு வேலை பார்த்த ஒரு ரெவரண்ட் வந்தார். அவர் சொன்னார், பிஷப் என்ன யாருன்னு தெரியுதா? தெரியலையப்பா. என் பேரா தெரியுதா? தெரியலையப்பா. நம்ம 2 ஒரே சர்ச்சில் வேலை பார்த்தவன் ஞாபகம் இருக்க? இல்லையப்பா. என்ன கேட்டால் இல்லைன்னாரு. கடைசியில் ஒன்று கேட்டார், இயேசுநாதரை தெரியுமா அப்படின்னு கேட்டார். அவரை தெரியா. அவர் கண்கள் அப்படி அகல விழித்தார். சந்தோஷத்தை. அவரை தெரியாம இருக்குமா? அவருடைய ராஜ்யத்துக்கு போகத்தானே நான் தயார்படுத்திட்டு இருக்கிறேன். என் ராஜாவை போய் பார்ப்பேன், அவர் தான் என் தெய்வம். என்ன மறந்தாலும் தெய்வத்தை மறந்துடாத. யாரை கைவிட்டாலும் அவரை கைவிட்டுறாத. எந்த சூழலில் அவருடைய ஞாபகம் நினைவு உன் நெஞ்சை விட்டு நீங்காது இருக்கட்டும். பரலோகத்தில் உண்மை இல்லாமல் வேறு யாருண்டு? பூமியில உண்மை தவிர வேறு விருப்பம் இல்லை. தேவனே நான் உமதண்டையோ இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். மாவலிய கோரமாக வன் சிலுவை மீதினில் நான் மாவலிய கோரமாக வன் சிலுவை மீதினில் நான் கோவை தொங்க நேரிடினும் ஆவலாயும் அண்டை சேர்வேன். தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில்.
பரத்துக்கேறும் படிகள் போலவே என் பாதை சோர்ந்த பண்ணுமையா எந்தன் தேவனே. பரத்துக்கேறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணுமையா எந்தன் தேவனே. கிருபையாக நீரனக்கு தருவதெல்லாம் உமதண்டை. கிருபையாக நீரெனக்கு தருவதெல்லாம் உமதண்டை. அருமையாய என்னை அழைக்கு அன்பின் சீஷ நாகச் செய்யும் தேவனே நான். உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். நீச்சிறையில் நின்று வீழித்து காலை எழுந்து கர்த்தாவே நான் உம்மை போற்றுவேன். நீச்சிறையில் நின்று வீழித்து காலை எழுந்து கர்த்தாவே நான் உம்மை போற்றுவேன். இச்சரையில் உந்தன் வீடாய் என் துயர்கள் நாட்டுவேனே. இச்சரையில் உந்தன் வீடாய் எந்துயர்கள் நாட்டுவேனே. எந்தன் துன்பத்தின் வழியாய் இன்னும் உம்மை கேட்டி சேர்வேன் தேவனே நான். உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியா என்னை மகிழ்ச்சி நான் நிரப்பும். லூக்கா 10:19 சொல்லுகிறதே, இழந்து போனதை தேடவும் இரட்சகமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். யோபு 2:29-5-6 சர்வ வல்லவர் என்னோடு இருக்கிறார்.
யோபு 30:16 உபத்திரவத்தின் நாட்கள் என்னை பிடித்து கொண்டது. ஏசாயா 60:12 வாசித்து பாருங்களேன். ஏற்ற சமயத்தில் காரியங்களை தீவிரமாய் நடப்பிப்பார். கர்த்தருடைய வேலை வந்துவிட்டால் யாரும் உங்களுக்கு தடுக்க முடியாது. God's appointed time. உனக்கு ஆண்டவர் ஒரு வேலை வைத்திருக்கார் தம்பி, அதுவரை காத்திருக்கணும். God's appointed time. 2 நாள் காத்திருக்க முடியாட்டி எப்படி 1 வாரம் காத்திருக்க போற? 1 வாரம் காத்திருக்க முடியாட்டி 1 மாசம் எப்படி காத்திருப்ப? நாம் அவசரப்பட்டு மாமிசத்தில் விழுந்து எல்லா தீங்கையும் பெற்றுக் கொள்கிறோம். கால் ஆட்களோடு ஓடும் பொழுதே நீ இழைத்து போனால் ரதங்களோடு எப்படி ஓடுவாய்? பொறுத்தரு, காத்திரு. நீ எண்ணுகிறதற்கும் நினைப்பதற்கும் மேலானதை தருவார். கைகளை தட்டி காத்திரு. நான் வருடக்கணக்கில் காத்திருக்கிறேன் சில காரியங்களுக்காக. சோர்ந்து போறதே இல்லை. என்றாவது ஒரு நாள் கண்ணை மூடும் முன் அதை பார்த்து விட்டு தான் போவேன். எனக்கு ஒரு விடுதலை வரும், எனக்கு ஒத்தாசை வரும், எனக்கு ஒரு மேன்மை வரும். காத்திருக்கிற உங்களுக்கும் அது வரும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் அது வரும். உங்கள் காத்திருக்கிறது வீண் போகாது. வெகு காலம் காத்திருக்கிறது இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும் பொழுதோ ஜீவ விருட்சம் போல இருக்குமா? மகளே, சோர்ந்து போகாதே. காத்திருப்பது மிகுந்த சோர்வு. கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினதற்கும் அது நிறைவேறக்கு இடைப்பட்ட காலம்தான் காத்திருக்குதல். ரொம்ப சோர்வு வந்துடும். என்ன அங்கிள் முடியாது, எனக்கெல்லாம் ஒரு வாழ்க்கை அங்கிள் கிடைக்குது, வாங்க அங்கிள், டிப்ரெஷனாக ஒரு மாதிரி சோர்ந்து போயிட்டேன் அங்கிள். இல்லை மகளே, சோர்ந்து போகிறவனுக்கு பலம் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு ஒரு சத்துவத்தை பெருக பண்ணுவாராம். கைகளை தட்டி என்னை பலப்படுத்துவார். கலங்கவே கலங்கக்கூடாது. ஆகாதென்ற தள்ளிய கல்லை தலைக்கு மூலக்கில் ஆயிற்று. தேவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்த காரியம் தடைபடாத. சோர்ந்து போயிடக்கூடாதுப்பா. பிரச்சனைகள் வரும் பொழுது, சோர்வு வரும் பொழுது சோர்ந்தே போயிடக்கூடாது. மகிமை நான் நிரப்புவார், சந்தோஷத்தை நான் நிரப்புவார். வல்லமையுள்ள கரம் இறங்கி வரும். கர்த்தருடைய கரம் இறங்கி வரும். உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். கடைசியாக உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வருமா? ஏசாயா 61:7 வாசித்து முடிக்கிறேன். இரட்டத்தனையான பலன் வரும். லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தினான பலன் வரும். உங்கள் லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்திலே சந்தோஷப்படுவார்கள். இரட்டத்தனையான பலன் அவர்களுக்கு வரும். ஆண்டவர் அந்த சிறப்பை மாற்றுவார். வெட்கத்துக்கு பதில், அவமானத்துக்கு பதில், துன்பத்துக்கு பதில் உங்களுக்கு வருகிறதே. நீங்க வெட்கப்பட்டது உண்மை, அவமானப்பட்டது உண்மை. ஐயோ அண்ணே, ஏன்னு இப்படி? இந்த ஆண்டவர் அறியாம இருந்தா நல்லா இருக்குமே, எனக்கு ஏன் இப்படி வருதா? வெட்கம் வந்துருச்சு, அவமானம் வந்துருச்சு, தூசணம் வந்துருச்சு. இத்தனைக்கு மத்தியிலும் உங்களுக்கு ஒரு பரிசு வரப்போது இன்னும் வரல. அந்த கொரியர்ல வந்துட்டு இருக்கு. என்ன வருதா? இரட்டத்தனையான பலன். கைகளை தட்டி நம்ம அம்மா அடிச்சிட்டாங்கன்னா அன்றைக்கி ஏதாவது ஸ்பெஷல் கொடுப்பாங்க. அப்பா அடிச்சிட்டாலும் அப்படித்தான். நான் உன்னை திட்டாலும் ஏதாவது வாங்கி கொடுக்காட்டி என் கண் உறக்கம் மாறாது. ஒரு மனுஷனுக்கே எப்படி இருக்குமானா, இந்த சிஸ்டர் சொன்னாங்க, என் பிள்ளை காசு இல்லான்னு நான் சொன்னேனே, பெத்த வயிறு என்னால் தாங்க முடியல, அப்படியே பதறி போயிட்டேனே சொன்னீங்களா? அதே வாய் நிறைய கம்ப்ளைண்ட் சொல்லுவேன் என்கிட்ட. அப்படி செய்கிறான், குறும்பு செய்கிறான், அதை உடைக்கிறான், இதை உடைக்கிறான். அதே வாய் சொல்லிச்சு, என் பிள்ளை காசு இல்லைன்னு ஃபோன் பண்ணிட்டானே, எனக்கு பெத்த வயிறு துடிச்சிருச்சு, ஓடிட்டானே. என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னாங்க. எனக்கு உங்களுக்கு தேவைதான். எனக்கே கோபம் வந்துச்சு. இன்னைக்கு இருந்து நாளைக்கு செத்து போகிற ஒரு தாய்க்கு கூட ஒரு மகன் மீது இவ்வளவு இரக்கம் காட்ட தெரியுமானால், உனக்காகவே உயிர் கொடுத்த தெய்வம் நீ காத்திருக்கிறதுக்கு 2 மடங்கா பலன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். கைகளை தட்டி. சங்கீதம் 69:19 சொல்லுகிறது, தேவரீர் என் அலைச்சலை அறிந்திருக்கிறீர், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, கடந்த வாரத்தில் மேக்கா மண்டபம் பக்கத்தில்
விராலிக்காட்டு விளை என்ற ஒரு திருச்சபை, தென்னிந்திய திருச்சபை, அதற்கு பெரும் நன்கொடை பல கோடிகளை அள்ளி கொடுத்த ஒரு செல்வந்தர், என் அன்பு நண்பர் ரசல் ராஜ் உடைய அன்பு மகளுடைய திருமணத்துக்கு போனேன். அவர் எனக்கு பல வருடங்களுக்கு முன் சொன்ன சாட்சி. அவர் வீட்டில் தான் போன தங்குவோம். கப்பல் போன்ற வீடு, ஒரு பாத்ரூமே 12 லட்சம் ரூபாய். ஒரு பாத்ரூம் எவ்வளவு? பல கப்பல் கட்டும் துறைமுகங்களுக்கு அவர் அதிபராக இருக்கிறார். 29 நாடுகளில் 4 கப்பல் அவருக்கு சொந்தமாக இருக்கிறது. பல போராட்டத்துக்கு மத்தியில் பல ஆண்டுகளுக்கு முன் என் இடத்தில் ஒரு சாட்சி சொன்னார். அண்ணே, ரொம்ப ஏழை குடும்பத்தில் பிறந்தோம். சின்ன வயசில் படிச்சுக்கிட்டு இருப்பேன். ட்ரௌசர் போட்ட நாட்கள். சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு போவேன். போதகர் எழுந்திருங்கள், உட்காருங்கள் சொல்வார் அடிக்கடி. எல்லாரும் எழுந்து ஜெபம் பண்ண நிற்பாங்க. நான் எழுந்திருக்க மாட்டேன். காரணம் என்னமா தெரியுமாண்ணே? என் ட்ரௌசரில் பின்னாடி 2 பக்கம் ஓட்டை இருக்கும். எந்திரிச்சா எல்லாரும் பார்த்துருவாங்கன்னு அவமானமாக இருக்கும்ண்ணே. குனிஞ்சிக்கிட்டே ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, என் ட்ரௌசர் கூட ஒரு ஓட்டையாக இருக்கு, ஒரு நல்ல ட்ரௌசர் கொடுக்கக்கூடாதா அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு மேலே பார்த்தேனே, அந்த சர்ச்சோட ஓடெல்லாம் உடஞ்சி அங்கே ஓட்டையாகவே இருந்துச்சு. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஐயா, என்னோட இந்த டவுசர் ஓட்டையை நீர் என்னைக்கு அடைக்கிறீரோ அன்னைக்கு இந்த ஓடெல்லாம் இந்த ஓட்டில் இந்த ஓட்டையெல்லாம் நான் அடைச்சிருவேன் அப்படின்னு ஜெபம் பண்ணேன். 10ஆம் கிளாஸ் முடித்தேன். ஐடியில் வெல்டராக படித்தேன். ஒரு கப்பலில் ஒரு வெல்டிங் கான்ட்ராக்டருக்கு வெல்டராக போன சேர்ந்தேன். சின்ன சின்ன கான்ட்ராக்ட் எடுக்க ஆரம்பித்தேன். அப்புறம் பெரிய கான்ட்ராக்ட் எடுக்க ஆரம்பித்தேன். அப்புறம் இந்த கப்பலையே கட்டும் அளவுக்குன்னே ஆண்டு உயர்த்தினார். இப்பொழுது பார்த்தீங்களா அண்ணே, கோடி ரூபாயை அலையங்கட்டுவது கொடுக்க வைத்தார். வீடை கோடிக்கணக்கான மில்லியன் கோடிகளை கொடுத்தார். என் ஓட்டையை அடைச்சாரு. இந்த ஆலயத்தை நான் கட்டிட்டேனே. இங்கிலாந்தில் போய் அதன் மாடலை பார்த்து கொண்டு வந்தேன். ஆண்டவருக்கு அப்படி செய்ய வேண்டும். என் பெருமைக்காக செய்யலனே. என்னை எங்கே வச்சிருக்காரு பார்த்தீங்களா? இன்றைக்கும் அதே தாழ்மை. ஸ்விம்மிங் பூலோட வீடு. கல்யாணத்துக்கு போயிருக்கேன். என்னை கையை பிடிச்சிக்கிட்டு, ஒரு நாள் என் கூட தங்கிட்டு போயிடுங்க, ஒரு நாள் நேரம் தங்கிட்டு போயிருங்க. பிள்ளைங்களும் வந்து அவ்வளோ பாசம். ஒவ்வொரு ஃபேக்ட்ரிலையும் 5000 10,000 இந்திய தொழிலாளர்கள் துபாயிலேயே வேலை செய்கிறாங்க. ஆண்டவர் உங்கள் வெக்கத்துக்கு பதில். இந்த ஓட்டை தெரிஞ்சிருமே, ஐயோ ஒரு 1000 ரூபாய்க்கு காத்திருக்கனே, ஒருவேளை நீ கவலைப்பட்டிருக்கலாம். அதற்கு பதில் ஆண்டவர் நம்பியிரு. கர்த்தர் கொடுப்பார். தலை நிமிர்ந்து நிற்க செய்வார். தலை நிமிர்ந்து நிற்பார். நீதியிலே வந்த செல்வம், கொள்ளையிலையோ கொலையிலையோ விபச்சாரத்திலேயோ குறுக்கு வழியிலையோ கஞ்சா வித்தோ போதைப் பொருளை வித்தோ அல்ல, நீதியிலே வந்த அநீதியில் வந்த திரளான செல்வத்தை காட்டிலும் நீதியில் வந்த சொற்பமே நலம். எத்தனை மடங்கு கொடுப்பாராம்? 2 கொடுப்பார். எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போகிறதில்லை. சங்கீதம் 37:19 சொல்லுகிறது, உத்தமர்கள் ஆபத்து காலத்தில் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். உத்தமர்கள் ஆபத்து காலத்தில் வெட்கப்பட்டு போகவே மாட்டார்கள். ஒவ்வொரு இடத்திலும் நான் அவமானப்பட்ட நாட்கள்லாம் யாரோ ஒரு தேவ தூதனை போல வருவார். பக்கத்தில் இருப்பார். இவரையா சார், எங்க அன்னை சார், கூட பிறந்த அன்னை சார், பெரிய பணக்காரா இருப்பார், பெரிய ஆபீசரா இருப்பார், ஜட்ஜா இருப்பார். எங்க சித்தி பையன் சார், இவர்கிட்ட போய் இப்படி நடந்துக்கிட்டீங்களா பொங்க, அவன் பயந்து அடிச்சிருவானுங்க. யாரையாவது நமக்கு அனுப்புவார் பாரு. எந்த இடத்துல நீ மாட்டிக்கிட்டு முடிக்கும் போது யாராவது வந்திருப்பாங்க. யார் அனுப்பினது? கர்த்தர். உன்னை வெட்கப்பட விட மாட்டார், அவமானப்பட விட மாட்டார், நிந்தனைக்கு உட்பட விடவே மாட்டார். நீ என்ன மறைச்சாலும் உன் சுய முயற்சியில் அல்ல, கர்த்தரின் பாவங்களை வெட்கத்தை எல்லாத்தையும் பிடுங்கி ஆழத்திலே போட்டுவிட்டு உன்னை உயர்ந்திருக்க செய்வார். எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி. சி மைனர் தம்பி, தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையைப் போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையைப் போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். கவலை இல்லையே, கலக்கம் இல்லையே, கவலை இல்லையே, கலக்கம் இல்லையே, கர்த்தர் கரம் பிடித்து கொண்டேன் நான், கர்த்தர் கரம் பிடித்து கொண்டேன்.
எதை குறித்தும் பயம் இல்லையே, எதை குறித்தும் பயம் இல்லையே. என் நேசர் நடத்துகிறீ, தினம் என் நேசர் நடத்துகிறீ. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையைப் போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையைப் போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். செய்த நன்மைகள் நினைக்கின்றேன், செய்த நன்மைகள் நினைக்கின்றேன், நன்றியோடு துதிக்கின்றேன், நான் நன்றியோடு துதிக்கின்றேன். கைவிடாத என் நாயனே, கல்வாரி நாயகனே, கைவிடாத என் நாயனே, கல்வாரி நாயகனே. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையைப் போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையைப் போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். துணையாளரே, 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 இணையில்லா மணவாளனே, எந்தன் இணையில்லா மணவாளனே, உணவாக வந்தீரையா, உணவாக வந்தீரையா, என் உயிரோடு கலந்தீரையா, என் உயிரோடு கலந்தீரையா. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையைப் போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். அம்மமடியில் சாஞ்சாடும் குஞ்சினை போலே பிதாவே நின்மடியில் சாஞ்சிடுന്നേ நான். അമ്മമടിയിൽ ചാഞ്ഞാടും കുഞ്ഞിനെ പോലെ പിതാവേ നിന്മടിയിൽ ചായ്ന്നിടുന്നേ ഞാൻ. ദുഃഖമില്ലല്ലോ, ഭയമില്ലല്ലോ, കവലയില്ലയേ, കലക്കമില്ലയേ, கர்த்தர் கரம் பிடித்துக்கொண்டே, நான் கர்த்தர் கரம் பிடித்துக்கொண்டே, எதை குறித்தும் பயம் இல்லையே, எதை குறித்தும் பயம் இல்லையே. என் நேசர் நடத்துகிறே, தினம் என் நேசர் நடத்துகிறே. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையைப் போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். எத்தனை சந்தோஷம்,
எனக்கு காத்திருக்கிற ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. தீங்கு நாளில் என்னை தமது கூடாரத்தில் மறைத்து வைத்து, என் கூடார ஒளிவிலே மறைத்து வைத்து, தீங்கு முடிந்த பின்பு என்ன செய்வார்? என் சத்துருக்களுக்கு மேலாக என் தலையை உயர்த்துவார். 2 மடங்கான ஆசீர்வாதம். நம்பிக்கையுடைய சிறைகளே உங்கள் அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான் நன்மையை தருவேன். அடுத்த வருஷமா? இன்றைக்கே தருவேன். எப்பொழுது தருவார்? துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாய் தருவார். நீங்கள் உங்கள் வெக்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாக தருவார். உங்கள் ஆன்மீக வாழ்விலும் இரட்டத்தின பலனை தருவார். எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி. என்னுடைய கரம் ரட்சிக்க கூடாதபடி குறுகி போகவே இல்லை. நேற்றும் என்றும் என்று மாறாத இறைவன். தேங்க்யூ ஜீசஸ், வண்டர்ஃபுல் ஜீசஸ். ஹல்லேலூயா. நன்றி இயேசு சுவாமி, நன்றி அப்பா. தகப்பனே உமக்கு நன்றி, கோடான கொடி நன்றி, கோடான கொடி நன்றி. இந்த கிருபையின் கரம் இறங்கட்டும், மகிமையின் கரம் இறங்கட்டும். இயேசுவின் வல்லமை உள்ள கரம் இப்பொழுது இறங்கி வரட்டும் அப்பா, ஒவ்வொரு மேலும் இறங்கி வரட்டும். தேங்க்யூ ஜீசஸ். அப்படியே கண்களை மூடுவோமா? நான் பிரார்த்தனை செய்ய போகிறேன். என்னுடைய கரம் உங்களை தொடப்போகிறது, உங்களை ஆசீர்வதிக்க போகிறது. தேங்க்யூ லார்ட். நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். ஹோலி ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார்.
ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். அல்லேலூயா. ஆஹா. அல்லேலூயா. ஆராதனை. வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரமசிங்காசனத்தில் விற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, நம்பிக்கையுடைய சிறைகளே உங்கள் அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொன்னேன். அதை நம்பி முடி திருச்சமத்தில் விழுந்து இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். என்னென்ன விஷயத்தில் சிறைப்பட்டு இருக்கிறார்களோ, துன்பத்தில், துயரத்தில், வறுமையில், கடன் பாரத்தில், வாழ்க்கையின் சமாதானத்தை இழந்து எத்தனை இடங்களின் பிள்ளைகள் சிறைப்பட்டு இருக்கிறார்களோ, இன்றைக்கே அவர்கள் சிறையிருப்பு மாறட்டும். கர்த்தர் 2 மடங்கு நன்மையை அவர்களுக்கு செய்யும், 2 மடங்கு ஆசீர்வாதத்தை செய்யும். இன்றோடு உங்கள் சாபம் நீங்கி போகட்டும், சத்ருவின் தலை நசுக்கப்பட்டு போகட்டும். என் பிள்ளைகள் என்ன விரும்பி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அத்தனை அவளுக்கு உண்டாகட்டும். சுவாமி உண்டாகட்டும். நான் உடைய வேலைக்காரன், நீர் என் நாவில் போட்ட வார்த்தையை பிள்ளைகளுக்கு சொல்லி இருக்கிறேன். அவன் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியே உம்முடைய தீர்க்கதரிசியின் வாய்களில் போட்ட வார்த்தை ஒன்றாக கீழே விழாது. என் பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதித்தரணும், சாபங்கள் நீங்கட்டும். இப்பொழுது யாரெல்லாம் வியாதியில் வாடிக்கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொரு சரீரத்திலும் உம்முடைய சுகமளிக்கும் வல்லமை இறங்கட்டும் சுவாமி. எந்தெந்த பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் அடங்காத பிள்ளைகளாக, கீழ்ப்படியாத பிள்ளைகளாக, பொல்லாத பாவ பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிற அந்த மனம் கசந்து ஜெபிக்கிறார்களோ அந்த பிள்ளைகள் எல்லோரையும் தேவதூதர்களைப் போல மாற்றும். அப்படி இருதயத்தை அலக்களித்துக் கொண்டிருக்கிற பொல்லாத பிசாசின் வல்லமைகளை, தீய பழக்க வழக்கங்களை பிடுங்கி நரகத்தில் போடுகிறேன். அந்த பிள்ளைகளை தீய பழக்க வழக்கங்களில் உட்படுத்துகிற நட்புகள், தொடர்புகள் எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு நாமத்தில் அறுத்தருகிறேன். சுவாமி, ஒவ்வொரு குடும்பமும் நட்சத்திரங்களைப் போல ஜொலிக்கட்டும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரன் மீதும், சகோதரின் மீதும், ஒவ்வொரு அம்மா அப்பாவின் மீதும், ஒவ்வொரு அண்ணன் அக்காவின் மீதும், ஒவ்வொரு தம்பி தங்கச்சியின் மீதும், ஒவ்வொரு குழந்தைகள் மீதும் அவர்கள் விரும்பின ஆசீர்வாதம் இன்று இறங்கி வரட்டும். இறங்கட்டும் இயேசு சுவாமி, இறங்கட்டும். நீர் தொடுவதற்காக நன்றி, உம்முடைய வல்லமை இறங்குவதற்காக நன்றி. ஒவ்வொரு சிரசிலும் இப்பொழுது பரிசுத்த ஆவியின் வல்லமை இறங்கி கொண்டிருப்பதற்காக நன்றி. இன்றைய அந்த ஒவ்வொரு குடும்பமும் குட்டி பரலோகமாய் மாறட்டும் இயேசு சுவாமி, மாறட்டும். எல்லா டிப்ரெஷனையும், எல்லா மனச்சோர்வுகளின் ஆவிகளையும் அந்தந்த சரங்களை பிடிங்கி நரகத்தில் போட்டு ஜெபிக்கிறேன். எனக்கும் ஒரு எதிர்காலம் உண்டோ, என் எதிர்காலம் எப்படி அமையுமோ என்று காத்து கலங்கி தவித்து நிற்கிற ஒவ்வொரு வாலிபனுக்கும், ஒவ்வொரு கன்னிகைக்கும், ஒவ்வொரு சகோதர சகோதரருக்கும் உனக்கும் ஒரு வாழ்க்கை உண்டு. உன் காலங்கள் என் கரத்தில் இருக்கிறது. என் கரத்தில் நீ ராஜ்யம் முடியும் அலங்காரமான கிடமா இருப்பாய் என்று நீ சொல்லி தேற்றுவதற்காக நன்றி. கோடாகோடி நன்றி, கோடாகோடி நன்றி. ஹல்லேலூயா. இயேசு உங்களை தொட்டுக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய வல்லமை உங்களை தொடுகிறது. என் அருகில் இயேசு நிற்கிறார். என் இயேசு கிறிஸ்து என்னில் ஓடுவதை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் இந்த ஆசீர்வாதம் இறங்குகிறது. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு செவி வழியாய் இந்த ஆசீர்வாதம் இறங்குகிறது. ஒவ்வொரு சிரசிலும் நீங்கள் காணக்கூடாத இறைவன் தம்முடைய ஸ்பரிசத்தை உங்களுக்கு ஊற்றுகிறார். உங்களுடைய கையின் பரிசத்தை நீங்கள் உணர்கிறீர்கள். அவர் தொடுதலை நீங்கள் உணர்கிறீர்கள். இப்பொழுது உணர்வு கொண்டிருக்கிறீர்கள். நன்றி மட்டும் சொல்லுங்கள், ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். தேவனுடைய கரம் ஒவ்வொருவரையும் தொடட்டும், தொடட்டும் இயேசு சுவாமி, தொடட்டும். இன்றோடு இந்த குடும்பங்களின் சாபங்கள், அவலங்கள், சண்டைகள், நரகம் போன்ற சூழ்நிலை மாறட்டும். சரீரத்தை வாட்டி வதைக்கிற ஒவ்வொரு பொல்லாத பிசாசே அந்தந்த சரங்கட்டு வெளியே போ என்று உனக்கு கட்டளை கொடுக்கிறேன். Come out, I tell you in the name of Jesus right now. God send the power in the name of Jesus right now. எந்தெந்த தேசங்களிலிருந்து, வெளிநாடுகளிலிருந்து இந்த செய்தியை கவனித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அற்புதம் செய்யும். வேலை உயர்வுக்காய் காத்திருக்கும் வேலை உயர்வை தாரும். வேலை ஸ்தலத்தில் பிரச்சனைகளால் உம்முடைய பிள்ளைகளை வாட்டி வதைக்கிற அதிகாரியின் கண்களை தயவு கிடைக்கட்டும். ஒவ்வொரு சகோதரனுக்கும் ஒரு அற்புதம் நடக்கட்டும். இந்த வாரத்திலே எனக்கு இந்த அதிசயம் நடக்க வேண்டும் என்று யாரெல்லாம் விரும்பி ஜெபிக்கிறார்களோ அது அவர்களுக்கு உண்டாவதாக. இயேசு சுவாமி, உண்டாவதாக, உண்டாவதாக. யாருக்குள்ளும் மனச்சோர்வு இருக்கக்கூடாது. ஒவ்வொரு வாலிபனுக்கும், ஒவ்வொரு கன்னிகைக்கும் நல்ல எதிர்காலத்தை தாரும்.
நட்சத்திரமான எதிர்காலத்தை தாரும். இந்த பொல்லாத உலகத்தில் என் பிள்ளைகள் கிடக்கிறார்கள். அவர்கள் 2K கிட்ஸ், 2000க்கு பின் பிறந்தவர்கள், எங்களுக்கென்று தனி உலகம் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மத்தியிலிருந்தும் உமக்கு பிரியமான பிள்ளைகளை பிரித்தெடுத்தருளும் இயேசு சுவாமி, பிரித்தெடுத்தருளும். அவர்களுடைய ஆவியினால் நிரப்பும், பரிசுத்தத்தினால் நிரப்பும், வல்லமையினால் நிரப்பும். வேசித்தனத்துக்கு உபச்சாரத்துக்கும் இந்த உலகத்தின் இச்சைகளுக்கு விலக்கு காத்திருளும். ஒவ்வொரு மகனையும் மகளையும் நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்க செய்யும். எந்த இடத்திலெல்லாம் அவமானப்படுத்தப்பட்டார்களோ, எந்த இடத்திலெல்லாம் இவனால் ஒன்று முடியாது, ஐயோ இவனா இவளா என்று கேலியாய் அழுக்கு துணியை போல எரியப்பட்டார்களோ, அதே இடத்தில் நீதியின் சால்வைகளாக, சித்திரை தையலாடைகளாக, ஆண்டவரே இதோ இரத்தாம்பரங்களாக கர்த்தரின் பிள்ளைகளை உயர்ந்த வஸ்திரங்களாக மாற்றும். ஆசீர்வதியும். ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. படிப்பை, ஞானத்தை தாரும். செல்வங்களில் கடன் பாரத்தில் இருக்கிற பிள்ளைகளை கடனிலிருந்து விடுதலையாக்கும். ஒவ்வொருமே நீ சுமந்து நாங்கள் சுமக்க வேண்டிய சம்பூர்ணம் ஆசீர்வதி. மரண படுக்கைகள் மாறட்டும். அற்புத சுகத்தை கொடுத்து ஆசீர்வத்தை அனுப்பும். நான் அப்பிரஜனமான ஊழியக்காரன், தேவரை சொன்ன காரியத்தை மட்டும் செய்தேன். கர்த்தர் இயேசுவுக்கே துதிக்க நம்ம செலுத்துகிறேன். சகல சத்துக்களை நிர்மூலமாக்க ஜெபிக்கிறேன். பிசாசுகளை நிர்மூலமாக்க ஜெபிக்கிறேன். கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாம ஜனங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். அப்பா ஆண்டவரே, என் பிள்ளைகளை கர்த்தர் இயேசுவை பூசிக்கொள்கிறேன். என் பிள்ளைகளின் ஜெபம் முடிந்து கண்களை திறந்து வீடுகளில் இருக்கும் பொழுது அவர்கள் விரும்பின ஆசீர்வாதம் அந்தந்த வீடுகளில் நிரம்பி வழியட்டும். இயேசு சுவாமி நிரப்பும், நிரப்பும், நிரப்பும். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். கர்த்தர் இயேசு ரத்தங்களை பூசிக் கொள்கிறோம். கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு எப்படி பேச போறோம்னு நினைச்சேன். எல்லா நாளும் இல்லாத பலத்தை ஆண்டவனுக்கு கொடுத்தார். எவ்வளோ இருமல் வரப்போதோ பேசும்போதெல்லாம் நினைச்சேன். நீங்க எல்லாரும் எனக்கா ஜெபம் பண்ணீங்க, கர்த்தர் கேட்டார். அந்த இது 2வது மெசேஜ். சர்ச்சில் போய் பேசிட்டு இங்கே வந்து நிற்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஜெபித்தவங்களுக்கு நன்றி. தொடர்ந்து இந்த ஊழியத்தை உங்கள் சொந்த குடும்பமாகவே நினைத்து ஜெபிங்கள். கர்த்தருடைய கரம் உங்கள் இருக்கட்டும். ஆன்லைனில் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நன்றி சொல்லுகிறேன். சிஸ்டர் ஜிஸ்மா லார்சன், காட் பிளஸ் யூ சிஸ்டர். நீங்கள் ஜெபிச்சிங்க, உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார், சுகத்தை கொடுத்தார். ஹெலன், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜாஸ்மின், சோபியா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என் தங்கை சத்தியே சீலா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். என் அருமை மகன் தீனதயாள பிரபு, அருமை அக்ஷரா, அருமை மகள் அக்ஷரா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அருமை தங்கச்சி விஜய ராணி மகேஷ், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அருமை சகோதரன் பரிமளா, அவங்க தப்பாக எழுதியிருக்கீங்க, உங்கள் பேரை கரெக்ட் பண்ணிங்கன்னு ஒரு மெசேஜ் கொடுத்தாங்க. கரெக்டாக இருக்குது. சாரி சிஸ்டர், உங்கள் பேரை சரியாக மென்ஷன் பண்ண. நீங்கள் யூஎஸ்லேருந்து பேசுகிறீங்க, யூஎஸில் இருக்கிறீங்க, அமெரிக்காவில் சரியாக நினைக்கிறேன். நீங்கள் கொடுத்தீங்க, நான் ஆஃபீஸில் சொல்ல மறந்துட்டேன், சாரி. உங்கள் நேமை வந்து சரியான எழுதிடுவாங்க, மன்னித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சேகர், காட் பிளஸ் யூ பிரதர். அருமை பிரதர் சுனில் பாபு, அருமை தங்கை ஜெயா ரமேஷ், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அருமை தங்கை ஜெசீனா, அருமை மோள் நித்யா, பிரதர் சஜே, பிரதர் மகீத், சிஸ்டர் மகீதா என்ற மோகன், நிதின், எல்லாருக்கும் அநேஷனம். கர்த்தாவை அனுகிரகிக்கட்ட என் அன்பு தம்பி இமானுவேல், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என் அன்பு தம்பி இளங்கோ துபாயிலிருந்து, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அருமை மகன் ஜெனி ஜான், அருமை ஐயா செல்வராஜ், என் அன்பு தம்பிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜோசப், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜேம்ஸ், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். என் அன்பு தம்பி ஆனந்த், என் தங்கை ஜெசீதா, 2 பேரும் கார்லேயே இருக்காங்க. எப்பவும் கார்லேருந்தே தான் காட்டுறாங்க. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்களையும் ஒரு நாள் கூட்டிகிட்டு போங்க இந்த ஏற்காடு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கரம் உங்களோடு இருந்து ஆசீர்வதிக்கட்டும். என் அன்பு தங்கச்சி கொன்சி, உன் முகத்தை பார்க்கணும்னு நினச்சேன், கோவிச்சுக்கிட்டு இருக்கிறியா தெரியல. அண்ணன் வீட்டுக்கு வராமல் போகலான்னு வந்துடுறேன். உன் வீட்டுக்கே ஒரு 2 நாள் வந்து அங்கேயே தங்குறேன். சந்தோஷமா இரு. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். அருமை சகோதரன் ஜான் ஸ்டீபன், கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். உங்களை ஆசீர்வதிப்பார். பிரதர் ஸ்டெல்லா ஜேம்ஸ், அருமை பிரதர் செல்வராஜ் வாணியம்பாடி, யார் செல்வராஜ் சக்கரவர்த்தி பிரதர், ஹாய் ஹரி சிஸ்டர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சக்கரவர்த்தி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய மகிமையின் கரம் உங்களோடு இருக்கட்டும். வேற என்னப்பா, எங்கே விட்டுருக்கேன்? கீழே இருக்கா? எத்தனை ரோ?
ஷர்மி, காட் bless யூ. அடுத்து வந்து உஷா, சிஸ்டர் உஷா, நல்லா சாப்பிடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது அடுத்து மார்டின், மார்டின் ரோஸ்லின், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்து கிருபை வாணி, அடுத்த கவிதா, അടുത്ത എൻ്റെ മോള് ഹെപ്സി ബിയുലാല് ബാംഗ്ലൂരിൽ ഉണ്ടെന്ന് അറിയാം. സിസ്റ്റർക്ക് കത്താനുഗ്രഹട്ടെ. ரூத், என் அன்பு மகன் பிரவீன், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எமரன்சியா, என்னுடைய அன்பு தங்கச்சி, என் மகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும், கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். டிஎஸ் ஃபெர்னாண்டோ, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தேவனுடைய மகிமையின் கரம் இருக்கா தம்பி? கர்த்தருடைய கரம் உங்களோட இருக்கட்டும். அநேகருக்கு நம்ம ஜோமா பற்றி சொல்லுங்க, அநேகரை நீங்கள் ஷேர் பண்ணி விட்டு அதில் கலந்து கொள்ள சொல்லுங்க. கர்த்தருக்கு சித்தமா அடுத்த வாரத்தில் 9 மணிக்கு தொடங்குகிற இந்த பிளஸ்ஸிங் மீட்டிங்கில் நேரடியாக பங்கெடுக்கிற விரும்புகிறவங்க வரலாம். ஒரு 100 பேருக்குள்ளே அனுமதிப்போம். இங்கே சேர்ஸ் எல்லாம் அலோவ் பண்ணியிருப்போம். மதுரை லோக்கலில் இருக்கவங்க எல்லாருமே வரலாம். நீங்கள் பங்கு கொள்ளுங்கள். அடுத்த வாரம் நடக்கும் பிளஸ்ஸிங் மீட்டிங் டைமில், இந்த மீட்டிங்கில் நீங்கள் 100 பேருக்கு வந்து உட்கார்றதுக்கு அளவுக்கு வசதி செய்திருக்கிறோம். மாஸ்க் போட்டுக்கோங்க, சோசியல் டிஸ்டன்ஸ், அரசாங்கம் சொன்ன மாதிரி டிஸ்டன்ஸ் கீப் பண்ணுங்கள். சானிடைசர் எல்லாமே இங்கே வச்சுருப்போம், இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பங்கெடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வாதம். லோக்கல் உள்ளவங்க மற்றவங்க வரலாம். அடுத்த வாரத்திலேருந்து கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்காகவும் என் சர்வ பலவீனத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய தேவைகள், ஹவுஸ் ஆஃப் பிளஸிங் தேவைகள் இருக்கிறது. கர்த்தர் ஏவினால் தாங்குங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எங்கள் உடன் ஊழியர்களுக்காக எல்லாருக்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய கரம் உங்களோடு இருக்கட்டும். உங்களை எல்லா நாளும் மிஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கிறேன். ஏன்னா இன்னும் நேரடியாக ஒரு சிலர் பார்க்க முடியல. எனக்கு கவலை இருக்குது. பார்க்கும்போதே உங்கள் வீட்டுக்கு வந்துடலாமா, கொஞ்சம் சாப்பிடலாமான்லாம் நினைக்கிறேன், முடியலை. ஒரு நாள் வருவேன், ஆண்டவர் வர வைப்பார். அந்த பகுதிக்கு வரும்பொழுது இந்த இயேசுமராவார் ஜெப பங்காளர்கள் வீட்டுக்கு கட்டாயம் வருவேன். கட்டாயம் வந்து உங்களை மனதார ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுவேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதுக்காக அந்த நாளுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வெளிநாட்டுக்கும் வருவேன், பயப்படாதீங்க சிஸ்டர். யூகே எல்லாம் வரும்போது உங்கள் எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு தான் வருவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். துபாய்க்கு, கனடா, ஸ்வீடன், சுவிட்சர்லாந்து, யுஎஸ், ஆஸ்திரேலியா, ஆஸ்திரியா, எல்லா இடத்துலேருந்து மக்கள் வந்திருக்கீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக கைகளை தட்டி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குமாரனாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். திரியேக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா துதி கன மகிமையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு செலுத்தி கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடு இன்று என்றும் சதா காலங்களிலும் இந்த மாதம் முழுவதும் நம் நிலைத்து இருந்து ஆசீர்வதித்து நிறுத்துவதாக. ஆமேன், ஆமேன். துதி கனம் மகிமையோ மக்கே, ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனம் மகிமையோ மக்கே, ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 மிக ஸ்தோத்திரம், 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 நீரே ராஜாவே. அல்லேலூயா. துதி கனம் மகிமையோ மக்கே, ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனம் மகிமையோ மக்கே, ஓ நீரே ராஜாவே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.
என் ஜீவன் நான் நம்பும் புகலிடமே. ஐயா உமதன்பு என்னில் ஆறுதல் தந்தனையா.